ஸோ வெல்கம் டு வினோத் வாய்ஸ் ஓவர். ஸோ ஆஃப்டர் ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் நம்ம அன்ஃபர்கெட்டபிள் லவ் ஸ்டோரி ஒரு பார்ட் 2 வந்து பார்க்க போகிறோம். எக்ஸலண்ட்டான எபிசோட் 1 பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக எபிசோட் 1 பார்த்தவங்களுக்கு தான் எபிசோட் 2 எங்கே முடியுது அப்படின்னா, ஹாஸ்பிட்டலில் அந்த ஹீரோயின் வந்து ஷபாக்கு வந்து சாக்லேட் கொடுப்பாங்க. இனிமேல் நம்ம 2 பேரும் ஒன்று, இனிமேல் நம்ம 2 பேருக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்குது, நம்ம இனிமேல் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சாக்லேட் கொடுப்பாங்க. ஷபா வந்து அதை வாங்கிட்டு சந்தோஷமா இருப்பான். அப்படியே அவங்க அப்பா வந்து பின்னாடி வந்து பார்த்துட்டு இருப்பாரு. என்ன இந்த வேர்டு ஆண்டி கூட தான் நீ ஒன்றும் பேசிட்டு இருக்கியா அப்படின்னு வந்து அந்த குழந்தைய அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுவான். ஸோ இதை வந்து அப்படியே மெதுவாக கொண்டு போவாங்க. இந்த ஹீரோயினே வந்து அந்த ஹீரோ வந்து தள்ளி விட்டுருவாரு. என்னதான் அவங்க டாக்டரா இருந்தாலும் இவங்க வந்து முன்னாடி 2 பேரும் வந்து சண்டையிலே தான் ஆரம்பிக்கும் 2 பேருக்குமே. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த ஆன்டி கூட நீயா பேசிட்டு இருக்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஷபா கிட்ட. என்னது ஆன்டியா? நான் உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், ஆன்டி இல்லை, ஐ எம் நாட் ஆன்டி, ஐ எம் அ சிஸ்டர், ஐ எம் அ டாக்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நீ வந்து ஆன்டி தான், அது ஒரு நார்மல் ஆன்டி கிடையாது, வேர்டு ஆன்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து அப்படியே வந்து ஹீரோ வந்து கொஞ்சம் முறைச்சு பார்ப்பாரு. ஸோ அப்படியே வந்து ஹீரோ வந்து அந்த ஹீரோயினை பார்த்து, நீ வந்து லாஸ்ட் நைட் என்ன பண்ண, நம்ம தெரியாமல் வந்து அந்த ரூமில் வந்து 2 பேரோட டை வந்து உன்னோட ஹேரில் மாட்டிக்கிச்சு, பட் அதை வந்து நீ என்ன பண்ணிட்ட, ஆன்லைனில் போட்டுட்ட, உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் அப்படின்னு வந்து அந்த ஹீரோ கத்தி கேட்க, நான் ஒன்றும் போடல, அது பை மிஸ்டேக் வந்து நடந்துருச்சு, சரி ஓகே, பட் ஆனால் இதனால எனக்கு எவ்வளோ கம்பெனியில் லாஸ் தெரியுமா. உடனே இந்த பொண்ணு சொல்லுவாங்க, எனக்கு கூட தான் என்னோட இமேஜ் போயிடுச்சு, எனக்கு ஹாஸ்பிட்டல் என்ன எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க தெரியுமா அப்படின்னு. சரி ஓகே, உனக்கு அதுக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படி ஹீரோ கேட்பார். என்னோட முடி போச்சு எவ்வளோ முக்கியம் தெரியுமா, சரி 200 யுவன் கொடு. என்னது 200 யுவனா, அவ்வளோ அமௌண்ட் அவனுக்கு தேவை? ஆமா, என் முடி எனக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுமா. சரி உடனே என்ன பண்ணுவார், நம்ம ஹீரோ தான் பயங்கரமான ஆளாச்சே, அந்த 200 யுவன் கூட என்ன பண்ணுவார், அவங்களோட கொலீக்ஸை கூப்பிட்டு பிஏவை கூப்பிட்டு செக் எழுதி கொடுப்பாரு. அவன் இந்த ஹீரோயின் ஒன்றும் பயங்கரமான ரொம்ப லாயல்ட்டியாக இருக்கிற மாதிரி, எனக்கு 200க்கு மேலே ஒரு பைசா வேணாம்ப்பா, எனக்கு 200 ருபீஸ் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு. சரி வாங்கிக்க. ரொம்ப என்ன இவ்வளோ வேடான ஆண்டியா இருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன் ஆண்டின்னு சொல்லாத, எனக்கு கெட்ட கோவம் வரும், நான் சிஸ்டரு, என்னை எல்லாருமே ஹாஸ்பிட்டல் அப்படி தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு அந்த லேடி வந்து சொல்லுவாங்க. ஸோ அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த ஷபா கிட்ட அவங்க அப்பா சொல்லுவார், டேய் ஷபா, இந்த ஆன்டி பாரு ரொம்ப வேடா இருக்காங்க, இந்த மாதிரி ஆன்டி கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டே அவங்க புள்ள பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவான். வாட், என்ன பார்த்து அப்படி சொல்றியா அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோயினை வந்து ரொம்ப கோவமா பார்ப்பாங்க. சரி பரவாயில்ல, இருந்தா எப்படி இருந்தாலும் என்னோட லாஸ் என்னோடய போட்டோம், இத்தோட நீ நானும் அவ்வளோதான் க்ளோஸ், திரும்பி நம்ம பேசிக்கவே வேண்டாம்னு சொல்லிட்டு 200 யுவனை கொடுத்துட்டு அந்த பக்கம் அப்படியே வந்து மெதுவாக நகர பார்ப்பாரு. ஸோ படத்தோட ஸ்டார்டிங் வந்து இப்படி தாங்க அப்படியே மெதுவாக ஆரம்பிக்குது. ஸோ எபிசோடு 1 பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக எபிசோட் வந்து ரொம்ப 2 வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் படம். பேர் தான் அன்ஃபர்கெட்டபிள் லவ். ஆனால் அந்த லவ்வோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 பேர் அந்த முக்கோணத்தில் ஒரு காதல் கதைன்னு சொல்லுவாங்கல்ல, ஆனால் இது முக்கோணத்தில் வர ஒரு ஃபேமிலியோட ஒரு லவ்வபிள் கதை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஹீரோயின் வந்து அப்படியே வந்து என்னோட முடியை பற்றியா, உன்னால நான் உங்ககிட்ட மாட்டிக்கினது இல்லாமல் என் முடி பற்றியா எவ்வளோ சின்னதாகிடுச்சு, நான் எவ்வளோ பியூட்டி பார்லர்லாம் போய் எவ்வளோ பக்காவாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன் பார்த்தியா, எப்படி வந்து டேமேஜ் பண்ணிட்ட பார்த்தியா. ஸோ நீ வந்து என்னடா இந்த பொம்பளை கிட்ட மாட்டிக்கிட்டு பெரிய ரோதனையாக போச்சு, ஒரே தொல்லையாக போச்சுன்னு சொல்லிட்டு இவனு சரி ஓகே செக்கை கொடுத்துட்டு, இந்தாம்மா செக்குமா நீயாச்சு, உன்னோட முடியாச்சுன்னு சொல்லிட்டு அந்த 200 யுவன் கொடுத்துருவாரு. ஸோ அந்த 200 யுவன் கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஷபாவும் அப்படியே பார்ப்பான். சரி ஓகே, நம்ம 2 பேருக்கும் சண்டை ஆரம்பிக்குது, பட் ஆனால் சண்டை ஆரம்பிச்சாலும் நல்லா தான் இருக்கு, ஜாலியாக. ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆள் கூட இனிமேல் நம்ம சகவாசமே வச்சுக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா நினைக்க, இந்த அம்மா வந்து இவர் வந்து இனிமேல் ஷபா இந்த லேடி கிட்ட எல்லாம் பேசக்கூடாது, இல்லைன்னா நம்ம யார்ட்ட பிடிச்சி கொடுத்துருவோம், இல்லைன்னா இந்த லேடி ஒன்று பிடிச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடியா, அதாவது பார்க்கறதுக்கு கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும், பட் இருந்தாலும் கொஞ்சம் சீரியஸா இருப்பாங்க 2 பேரும். சொல்லி கூட்டு போயிடுவாரு. அந்த லேடி அப்படியே பார்க்கும், என்ன பார்த்தாடா அப்படி சொன்ன, இறா அவனை வச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி சரி அவங்க அப்படியே கூட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஷபா கிளம்புறதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தா, அந்த ஹீரோயின் கிட்ட அந்த ஷபா என்ன பண்ணுவான், ஒரு பர்பிள் கலர் கார்டு, அதாவது வயலட் கலர் கார்டு கொடுப்பான். இந்த கார்டை காமிச்சோன்னா அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே அந்த கார்டை வாங்கிடும். அந்த கார்டுக்கு வந்து நிறைய மீனிங் இருக்குங்க. நான் உங்களுக்கு அப்புறமா போக சொல்றேன். ஒரு கார்டுக்கு உங்களுக்கு எபிசோட் 1லயே சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு கார்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கார்டுக்கு என்ன மீனிங்ன்றது அந்த பொண்ணு பார்த்து சிரிக்கும். ஓகே ஷபா, நீ அந்த வேர்டு அங்கிள் கூடயே போயிடு, நான் வந்து வேர்டு ஆன்டியா இருந்தாலும் அவர் தான் உனக்கு வேர்டு அங்கிள், நீ அவர் கூடயே போயிட்டு நினைச்சிக்கிட்டு நீ கிளம்புன்னு சொல்லிடும். ஸோ ஷபாவும் போவான். அவங்க அப்பா நினைச்சிக்கிட்டே போவார், இத்தனை வருஷமா நான் என் கூட இருக்கிறேன், ஆனா ஒரு நாள் கூட என்கிட்ட இந்த கார்டை காமிச்சதே இல்லை, ஆனா இந்த லேடி கிட்ட போய் இந்த கார்டை காமிப்பானே, வாட் இஸ் திஸ், என்ன இது, இப்படிப்பட்ட உலகத்திலேயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க பிஏ கிட்ட அப்படியே பேசிக்கிட்டு போயிட்டே இருப்பாரு. அப்படியே ஸ்டேர் கேஸ்ல கீழே போவாருங்க. ஸோ ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை. கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாருக்கும் மேக்ஸிமம் பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா மொத்தம் 25 எபிசோட்ஸ் இருக்கு. நான் அடுத்த எபிசோட வந்து உங்களுக்கு வந்து கிளப் பண்ணி போடுறேன். கீழே போயிட்டே இருக்கும் போது அந்த டாக்டர்ஸோட போர்டெல்லாம் வந்து கீழே போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, இவங்க இந்த ஸ்பெஷலிஸ்ட், ஹார்ட்டுக்கு இவங்க, சைல்டு கேருக்கு இவங்க ஸ்பெஷலிஸ்ட் போட்டிருப்பாங்க.
போடுவாங்க இல்லையா, அதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த லேடி, அதாவது ஹீரோயின் டாக்டர் குவின் அவங்களோட போட்டோ போட்டிருக்கும். அதை பார்த்து இந்த லேடி வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லாம அப்படியே வந்து செய்களை காட்டுவான். அதுக்கு வந்து ஒரு எல்லோ கார்டு காட்டு வந்து அவங்க அப்பாட்ட காட்டுவான். இந்த டாக்டரா, வேணாம் இவங்க ரொம்ப வேடா இருக்காங்க, நம்ம வேற யாராவது டாக்டர் பார்க்கலாம், அவனுக்கு எந்த டாக்டர் வேணும், உலகத்துல எந்த டாக்டர் வேணா சொல்லு, ஆனா இந்த டாக்டர் மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்ல இல்ல இவங்க தான் எனக்கு வேணும்னு சொல்லி கடைசியில லாஸ்ட் எபிசோட்ல வந்து அந்த ஹீரோயினும் இந்த ஷபாவும் மீட் பண்ணும்போது ஒரு கர்ச்சிப் கொடுத்துருப்பாங்க, கிரீன் கலர் கர்ச்சிப். அதை வச்சுதான் அவன் எப்பயுமே படுத்து தூங்குவான், அதை தான் பார்ப்பான், அதை தான் ஸ்மெல் பண்ணுவான். அந்த ஸ்மெல் பண்றது வந்து ஏதோ ஒரு ஃபீல் அவனுக்கு வரும். அதை நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லி கிளைமேக்ஸ்ல சொல்றேன். ரொம்ப அட்டாச்மெண்டா இருக்கும். அதே மாதிரி அந்த எல்லோ கலர் காடியும் அதே மாதிரி அந்த கிரீன் கலர் கர்ச்சிஃபையும் வந்து அவங்க கிட்ட கொடுத்து, எனக்கு இந்த லேடி தான்ப்பா வேணும், இவங்க தான்ப்பா எனக்கு டாக்டரா வரணும், நமக்கு எனக்கு இவங்க தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஷபா வந்து அவங்க அப்பாட்ட சொல்லுவான். அவங்க அப்பா ரொம்ப பயங்கரமா யோசிப்பாரு, என்ன இந்த பையன் இந்த லேடி மேல இவ்வளவு ஒரு அட்டாச்மெண்டா இருக்கான் அப்படின்னு. கொஞ்சம் அப்படியே மெதுவா கொஞ்சம் கதையை கொண்டு போவாங்க. அட்டாச்மெண்ட் வந்துட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேஸ், அதாவது படத்தோட பேஸ். அப்படி இதுதான். ஸோ படத்தை வந்து அப்படியே வீட்டுக்கு கூட்டு போவாங்க. ஷபாவோட ரூமுக்கு போவாங்க. அவங்க அப்பா வந்து பேசிட்டு இருப்பாரு, ஏன் தூங்காம இருக்கிற, இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா, அவன் வந்து இந்த பொம்மை துப்பாக்கி வந்து அவங்க அப்பா சுட்டுட்டு இருப்பான். நான் சொல்றது எதுவுமே நீ கேட்கவே மாட்டேறியானு சொல்லுங்க, என்னதான் வேணும்னு சொல்லுன்னு, எனக்கு வந்து அந்த லேடி தான் வேணும், யாரு டாக்டர் பின்னு சொல்லி அவங்களோட இமேஜை வரைஞ்சி காட்டுவான். அதே மாதிரி அவங்க கொடுத்த கர்ச்சீஃப் அவங்க எல்லாத்தையும் காட்டுவான், இந்த லேடி தான் எனக்கு வேணும் அப்படின்னு. ஆமா எனக்கு இவங்க தான் வேணும்னுவான். சிரிச்சுட்டே வர சொல்லுவான், நோ நீ சொன்னா கேட்கவே மாட்டேன்னு. டே அப்பா, நான் சொல்றது நீ எதுவுமே கேட்க மாட்டியா, எல்லாத்துக்கும் நீ ஆப்போஸ் பண்ணிட்டே இருக்கியான்னு சொல்லிட்டு திருப்பி அந்த துப்பாக்கி வச்சு டன்னு சொல்லிட்டே இருப்பான். நீ இதெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, அவங்க அப்பா லைட் ஆஃப் பண்ணிட்டு நீ தயவுசெய்து படு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படியே யோசிச்சுட்டே போயிருப்பாரு. எதுக்காக இந்த பையன் வந்து இந்த அம்மாவை மட்டுமே தேடிட்டே இருக்கிறான், வேற யார்கிட்டயுமே அட்டாச்மெண்ட் ஆக மாட்டான், இவங்க கிட்ட மட்டுமே ஏன் அட்டாச் ஆகிறான் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாரு. அப்பா வந்து அப்படியே அவங்க ஆஃபீஸ்ல இருக்க பிஏ வந்து இவங்க கிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருப்பாரு. ஸோ அவங்க பிஏ கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க பிஏ கிட்ட கேட்பார், இந்த ஷபாவும் இந்த டாக்டர் குவின் ஹீரோயினை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் ஒன்று சொல்லுவார், இல்ல சார் எத்தனையோ நாள் நானும் ஷபாவை நான் டெய்லி பார்க்குறேன், ஆனால் இவ்வளோ சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோயினோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொண்டு வாங்கன்னு சொல்லும்போது அவர் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து அந்த பிஏ வந்து இவங்க கிட்ட சப்மிட் பண்ணுவார். ஸோ அவர் வந்து சொல்லுவார், நான் பார்த்து ஒரு எல்லாரையும் அவாய்ட் பண்ணக்கூடிய ஷபா இந்த லேடி கிட்ட மட்டும்தான் ரொம்ப ஹேண்ட்ஸமாகவும் ரொம்ப காமாவும் ரொம்ப குவைட்டாகவும் நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்ல முடியும்னா இவருக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பா வந்து ஒரு தாட் வந்துட்டே இருக்கு. நம்ம பாலை பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா, பயங்கர அறிவாளி, எதுவுமே வந்து ஒரு டீடைல்டு அனாலிசிஸ் பண்ணி தான் பண்ணுவார். என்ன பண்ணிட்டாருன்னா கம்ப்ளீட் டேட்டா பேஸ் எடுத்துட்டாரு. இந்த லேடி யாரு, பர்த் எங்க பிறந்தாங்க, எங்க வளர்ந்தாங்க, அவங்க என்ன படிச்சாங்க, ஹை ஸ்கூல் எங்க போனாங்க, மிடில் ஸ்கூல் எங்க போனாங்க, எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எல்லா டீட்டெயிலுமே எடுத்து பார்த்துட்டே இருக்காரு. அப்போ என்ன ஆகுதுன்னா அவனோட ஃப்ரெண்டு, ஹீரோட ஃப்ரெண்டு, ஒரே ஒரு ஃப்ரெண்டு இல்லையா, அவன் வந்து பார்த்துட்டு இருக்கான். என்னடா அந்த என்ன முடிவு பண்ணியிருக்க, அந்த லேடியை கூட்டிட்டு வரலாம்னு நினைக்கிறியா ஷபாக்காகன்னு அவன் சொல்றான். இல்ல நான் கூட்டிட்டு வர மாதிரி இல்ல, உனக்கு என்ன தெரியும் அந்த லேடியை பத்தி, 2-3 வாட்டி தான் பார்த்தனோன்னா அப்படியே திருப்புறாங்க. அந்த சார்ட்ல கம்ப்ளீட்டா கண்ணாடியில ஒட்ட வச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். டே நீ இவ்வளோ டேட்டா கலெக்ட் பண்ணிட்டியா, பலே கில்லாடியான ஆளா இருப்பா போலா, டே ரொம்ப இதுவா இருக்கிறிய, சபாக்காக நீ பண்ணியானோன்னா சரி பரவாயில்ல அந்த லேடியை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்றான். இந்த லேடியை பத்தி எனக்கு என்னமோன்னா நல்லவங்க மாதிரி இருக்கிறாங்க, அப்புறம் ஆனா கெட்டவங்க, உன்னை திருத்தவே முடியாதுடா. ஏண்டா ஒரு ஹியூமன் பீயிங்க்கும் ஒரு மிஷினுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரியாதா? ஒரு சாதாரண ஹியூமன் பீயிங்க்கு அவன் என்ன பண்ணிருப்பாரு, ஹீரோ என்ன பண்ணிருப்பாருன்னா, ஆக்சுவலா அந்த 7S மாடல் கேள்விப்பட்டிருப்பீங்க, மேனேஜ்மெண்டோட டெக்னிக்ஸ், பிசினஸ் டெக்னிக்ஸ், அதில் வச்சுலாம் இந்த ஹீரோயின் வந்து கிராஃப் போட்டு எப்படி எந்த அளவுக்குன்னு பார்த்துருப்பாரு. யாரோட எதை மேட்ச் பண்ணு ஒரு விவசாய இல்லையாடா, இப்படியாடா பண்ணுவேன், ஷபாவுக்கு பிடிச்சிருக்கு, ஷபா கூப்பிடுறான், ஆசைப்படுறான், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இதுக்குதான் இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு. உனக்கு அதை பத்தியெல்லாம் தெரியாது. அவங்க வந்து ரொம்ப வேடான ஆன்டி, மூடியான ஆன்டி, சில டைம்ல டெம்பர் ஆகக்கூடியவங்க. ஸோ எப்படி வந்து என்னோட ஷபா வந்து இவங்க நல்லபடியா பார்த்துப்பாங்க, எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கடா, சில டைம் அப்படி இருப்பாங்க, நீ அந்த டைம் மட்டும் பார்த்துருப்ப, மற்ற டைம்ல அவங்க நல்லவங்களா இருக்கலாம் இல்லையா, அதான ஷபாக்கே அவங்களை பிடிச்சி போச்சோன்னே, நோ நான் இன்னொன்று கொஞ்சம் டீட்டெயில்டா அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறோன்னா, உன்னை திருத்தவே முடியாதராப்பா சாமி அப்படின்னு சொல்லி அப்படியே யோசிச்சுட்டு இருப்பான். கூடவே ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாருன்னா, கண்டிப்பா வந்து ஷபா வந்து நல்ல கரெக்டான ஜட்ஜ் பண்ணி தான் அந்த லேடியை வந்து சூஸ் பண்ணியிருப்பான். ஏன் சொல்றேன்னா, அவங்க அப்பாவும் அதே மாதிரி தானே எல்லாத்துலயும் கரெக்டாக தானே இருப்பாருன்னா, டே நீ கொஞ்சம் பேசாம அமைதியா இருறா, நான் கொஞ்சம் யோசிக்கிறேன்டா அப்படின்னா, சரி சொல்லு அந்த லேடியை பத்தி உனக்கு வேற என்னென்ன தெரியும்னா அப்படியே யோசி பார்ப்பான். ஃபிளாஷ்பேக்ல அவங்க அந்த பையன் கூட பாண்டிங்கா இருந்தது, அதே மாதிரி அந்த 2 பேரும் ரூம்ல இருக்கும்போது ஹேர் கட் பண்ணிட்டு ரொம்ப ஃபெரோஷியஸா போனது. ஸோ இதை பத்திலாம் சொல்லிட்டே இருப்பான். ஸோ இவ்வளோ ஒரு அதாவது நான் என்னால வந்து ஜட்ஜே பண்ண முடியலடா, இவங்க இப்படிதான் இருப்பாங்க, இல்ல இவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியலடா, எப்படிடா நான் அவங்கள நம்பி நான் என் பையனை விடுறது அப்படின்னு சொல்லுப்பான். இல்லப்பா, யூ ஆர் திங்கிங் டூ மச்ப்பா, யூ ஆர் திங்கிங் 3 மச்ப்பா, 4 மச்ப்பான்னு சொல்லிட்டு அவன் வந்து காமெடியா பார்ப்பான். அப்படியே வந்து ஷபா வந்து தூங்கிட்டு இருப்பான். அவங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா, ஷபா கிட்ட ஸோ அவங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா, அப்படியே மெதுவா வந்து ஷபா கிட்ட போவார். ஷபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா தூங்கிட்டு இருக்கும்போது கையில வந்து ஒரு சாக்லேட் வச்சிருப்பான், ஒரு லாலிபாப் மாதிரி. அது வந்து ஆல்ரெடி ஹீரோயின் வந்து ஷபாக்காக கொடுத்தது. இதை வாங்கி பார்த்தோன்னே அவருக்கு இன்னும் வந்து ரொம்ப டீப்பா திங்கிங் போயிட்டே இருக்கு. ஸோ யார் கொடுத்தாலும் இந்த பையன் எதுவுமே வாங்கவே மாட்டான், அதையும் யாரையும் வந்து நம்ம பக்கத்துல சேர்த்துக்கவே மாட்டான். ஆனா அப்பேற்பட்ட ஷபா வந்து இன்னைக்கு அந்த லேடி கொடுத்தாங்கன்னு சொல்லி, ஹீரோயின் கொடுத்தாங்கன்னு சொல்லி சாக்லேட்டும் வாங்கியிருக்கிறான். அதே மாதிரி எப்பயுமே அவங்க கூட அவங்கள
லிஃப்ட்லயே தான் தூங்கிட்டும் இருக்கிறான், பேசிட்டும் இருக்கிறான். ஸோ கண்டிப்பா வந்து இவனுக்காக நம்ம ரிஸ்க் எடுக்கிறது தப்பு கிடையாது. கண்டிப்பா அந்த டாக்டர் வந்து நம்ம ஏதாவது ஒரு வழி பண்ணி இவனுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அப்படியே ஆஃபீஸ் கிளம்புறாரு. ஸோ ஆஃபீஸுக்கு கிளம்புன உடனே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண வைக்கிறாரு. அதாவது அந்த லேடியை வந்து இங்க கம்பெனிக்கு கூட்டிட்டு வரணும், நம்மளோட கம்பெனிக்கு கூட்டிட்டு வந்து ஷபாவை பத்தி சொல்லி நம்ம இங்க அவங்க டாக்டரா வந்து நம்ம கம்பெனில வந்து போட்டுறணும் அப்படின்னு நினைச்சு எல்லார்கிட்டையும் சொல்றாரு, எல்லார்கிட்டையும் அப்ளை பண்ண சொல்றாரு. ஸோ கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த லேடி இவர் எவ்வளோ சொல்லியும் வந்து கேட்கவே மாட்டாங்க, ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க. இல்லை 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 எனக்கு என்னாலலாம் வர முடியாது, அவர் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் என்னால் வர முடியாது, நீங்கள் அதை தயவுசெய்து சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க பிஏ மூலியமா அந்த ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. அவர் இப்போ ஹீரோவுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, என்ன இவ்வளோ பணம் கொடுத்தாலும் இந்த லேடி வந்து மசிவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஹீரோட ஃப்ரெண்டு வந்து பார்ப்பாரு, என்னது இப்படி ஒரு லேடியா, வாவ் ஐ நெவர் எக்ஸ்பெக்ட், எப்படி யார் அந்த லேடி, இவ்வளோ பணம் கொடுக்குறோம், அதுவும் நீ வந்து இவ்வளோ பெரிய கம்பெனியோட பாஸ், இந்த கம்பெனியை பற்றி எல்லாருக்குமே தெரியும், நீ ஏன் கூப்பிட்றன்னு சொல்லிட்டு உன்னை மதிக்கலன்னா, ஏன்டா நீ வேற சும்மா இருந்தா என் மானத்தை வாங்குறதுக்கு நீ ஒரு ஆள் போதும் போல இருக்கிற. அப்படி இல்லை இல்லை, அதுக்காக சொல்ல வரல, நீ கூப்பிட்டே ஒரு லேடி வரமாட்டேங்கிறதா, யார் அந்த லேடி கான், ஆமா நீ மெயில் பண்ணியா, ஆமா நான் மெயிலும் பண்ணேன், என்ன மெயில் பண்ண, இல்லை இல்லை இன்னொரு வாட்டி திருப்பி மெயில் பண்ணு அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன பண்ணுவார், பயங்கர ப்ரொஃபஷனலா லவ் லெட்டர் எழுதுறதுலாம் மதிப்பிற்குரிய ஐயா, மதிப்பிற்குரிய காதலியே அப்படின்னு சொல்லி பயங்கர டீட்டெயிலாக எழுதுவாங்கல்ல, அந்த அன்னியன் படத்துல விக்ரம் எழுதுவான்ல, சியான் விக்ரம், அதே மாதிரி என்ன பண்ணுவாருன்னா, ஸோ திஸ் இஸ் இவர் நான் இதான் என்னோட பையனுக்கு வந்து நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி பயங்கர ரிச்சிட்டா எழுதுவார், பயங்கர டஃப்பாக எழுதுவார். டே 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 ஏன்டா இப்படி எழுதுற, ஒரு லேடிக்கு வந்து ஒரு எப்படி அனுப்பணும், ஒரு மெயில் அனுப்பணும் கூட உனக்கு தெரியல, சாஃப்ட் பர்சனே கிடையாதுடா, நீ வெரி பேட் பாய்டா, வெரி ஹார்டர்ரா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், மெயிலோட சேர்த்து இவனோட ஃபுல் ஃபோட்டோஸையும் வந்து அட்டாச் பண்ணிடுவான். டே 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 அனுப்பாதரா வேணாம் சொல்ல 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 கேட்கவே மாட்டான். அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து, நீ சும்மா இரு, இப்படி பண்ணாதான் லேடிஸ் வந்து அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் திரும்பியாவது பார்ப்பாங்க, இல்லைன்னா நீ அனுப்புற மாதிரிலாம் அனுப்புனீங்கன்னா சுத்தமாக மதிக்கவே மாட்டான், கடைசி வரைக்கும் நம்மளுக்கு ஷபா வந்து கிடைக்காது, டாக்டர் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லுவான். சரி சரி ஓகே டே, நான் சொல்றதை கேள்றா, இருந்தாலும் வேணாண்டா, என் ஃபோட்டோ எதுக்குடா, மெயில் வேணா சாதாரணமாக அனுப்பிடானு நோன்னு சொல்லி கடைசியில் 2 பேரும் சண்டை போடும்போது மெயில் தானாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து போயிடும். 2 பேரும் பார்ப்பாங்க, நான் உன்னை அப்பயே சொன்னேன், நீ என் பேச்சை கேட்கவே இல்லை, டே இல்லடா நீ கையை அசைக்குமா டொங்கின்னு உள்ள போயிடுச்சுடா, ஆட்டோமேட்டிக்காக கிளிக் ஆயிடுச்சுடா, மெயில் போயிடுச்சுடான்னுவான். ஸோ என்ன ஆகுனா, மெயில் வந்து ஃபுல்லாக இவரோட ஃபோட்டோஸோட சேர்ந்து மெயில் வந்து போயிருக்கும். ஸோ இதை வந்து ஹீரோயின் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, என்ன இவன் மெயில் அனுப்பி நம்மளை டாக்டர் தொழிலுக்கு கூப்பிட்டான்னா கடைசியில் இவனோட ஆல்பத்தெல்லாம் பார்த்துட்டு சேர்த்து அந்த மெயிலோட சேர்த்து அட்டாச் பண்ணி அனுப்புறானே, இவன் வந்து என்ன வேர்டு ஆண்டின்றான், இவன் தான் உண்மையால வேர்டு அங்கிள் சொல்லி வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயிலை வந்து டெலீட் பண்ணிட்டு அந்த பொண்ணு வந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்குங்க. ஸோ திருப்பி அப்படியே வந்து நம்ம இங்கே ஆஃபீஸை கூப்பிட்டு வராங்க, யோசிப்பாங்க. நம்மளோட ஹீரோ வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருப்பார், இந்த பையன் வந்து அந்த மெயில் அனுப்பிச்சிட்டான், டைம் வேறு ஆயிடுச்சு, அந்த பொண்ணு வந்து என்னத்தை ரிப்ளை பண்ண போதோ, என்னத்தை திட்டி எனக்கு ரிப்ளை பண்ண போதோ எனக்கு தெரியலன்னு சொல்லி பயந்துகிட்டே இருப்பான். அப்படியே படத்தை மெதுவாக கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்க அப்பா வந்து சபா கிட்ட சொல்றாரு, இல்லடா நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஃபோன் பண்ண அதாவது வந்து மெயில் அனுப்பிச்சு பார்த்தேன், ரிப்ளை இல்லப்பா நீ எப்படியாவது அட்லீஸ்ட் ஃபோன்லயாவது ட்ரை பண்ணுப்பான்னு சொல்றான். சரி என்ன பண்றதுன்னு தெரியாம கடைசியாக ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ண நான் தான் இந்த கம்பெனியோட சிஇஓ, அதுக்கு என்ன பண்றது, நான் தான் எனக்கு சேர்மன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு வந்து கவுண்டர் வேற கொடுக்குது. ஸோ என்னப்பா உனக்கு என்னம்மா, உனக்கு தயவுசெய்து கொஞ்சம் வாயம்மா, அவன் கம்பெனிக்கு வந்து எங்க சபா கூட கொஞ்சம் பேசுறதுக்கு ஒரு டாக்டர் தேவை, அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு டாக்டர் தேவை, நீ தான் அவன் வேணும்னு சொல்லி அடம் பண்றான். நோ ஃபர்ஸ்ட் கீப் த ஃபோன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறா ஃபோனை. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஷபா கிட்ட சொல்றாரு, ஷபா இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது, நான் எவ்வளோ பொறுமையாக இறங்கி போயிட்டேன்னு ஷபா சொல்றான், இப்போ நம்ம நேராக ஹாஸ்பிட்டல் போகலாப்பான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கார்டு எடுத்து காட்டுறான். சரி வேறு வழியே இல்லை, அப்பா வந்து பையனுக்காக எந்த அளவுக்கு இறங்கணுமோ நேராக அப்பா வந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்கள மீட் பண்றாரு ஹீரோயினை. போனோன்னா நிறைய ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் எடுத்து வைக்கிறாரு, அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் பணத்தை ஒரு சூட்கேஸ்ல எடுத்து வைக்கிறாரு. பணத்தை பார்த்தோன்னா இந்த பொண்ணு சொல்லுது, நீங்க வந்து பெரிய பிசினஸ் மேனா இருக்கலாம், பெரிய சிஓ இருக்கலாம், பட் எதுக்கு இந்த பணம், என் பையனுக்கு நீங்க வந்து ஒரு டாக்டர் நீங்க தான் வேணும்னு அடம் பண்றான். அவன் சொல்றான், எல்லாமே உங்களுக்கு பணம் தானா, ஒரு பிசினஸ் மோட்டிவ்ல தான் எல்லாத்தையுமே பார்ப்பீங்களா, ஒரு சைல்டோட சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டு கூட பணம் தானா, ஆமா பணம் தான் எல்லாமே, வேற என்ன, இப்போ உங்களுக்கு வந்து பணம் கொடுக்குறேன், நான் போனஸ் கொடுக்குறேன், மற்றபடி இல்லாமல் நீங்க சைன் போட்டுட்டீங்கன்னா இதை தாண்டி உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ நான் எல்லாமே என் பையனுக்காக பண்றேன்னு. அந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி அந்த மாதிரி பணம் வேணும், பட் இருந்தாலும் கொஞ்சம் சீன் லைட்டா நோ இதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், இப்போ என்னதான் பண்ண சொல்ற, நீங்க இப்போ கொஞ்சம் கிளம்பலாம், ஸோ எனக்கு வந்து இப்போ எனக்கு நிறைய வேலை இருக்கு, ரெண்டாவது என்னால் ஃபுல் டைம் டாக்டரெல்லாம் ஒர்க் பண்ண முடியாது, ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், என்னால் இங்கே பார்ஷியலாக கூட ஒர்க் பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் வந்து மணி மைண்டடாகவே இருக்கீங்கன்னு சொல்லோன்னே, இப்போ என்ன ஃபைனலாக என்ன சொல்ல வரீங்க, முடியாதா, எதுவும் சொல்ல முடியாது, நீ பணத்தை எடுத்துகிட்டு கிளம்பணுன்னே அவன் கிளம்பிடுவான். அந்த பொண்ணுக்கு மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம், அடா சொன்னவொன்னே கிளம்பிட்டானே, ஒரு சூட்கேஸ் பணம் வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு வந்து ஹீரோயினுக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்குதாங்க செய்யுது. ஸோ அப்படியே வந்து கதையை எங்கே கொண்டு போகிறாங்கன்னா, மெதுவாக வந்து அவங்க வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. வீட்டுக்கு கொண்டு போனோன்னா அவங்க ஃப்ரெண்டு வரான், இந்த மச்சான் என்னடாச்சு, டேய் நானும் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன், கம்பெனியில் எவ்வளோ ப்ராஜெக்டை பார்த்துருக்குறேன், ஆனால்
ஆனால் எவ்வளோ ப்ராஜெக்டை பேசி அந்த பேச்சுவார்த்தை மூலிமா வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி அந்த ப்ராஜெக்டை வாங்கியிருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு லேடியை வந்து என்னால் வந்து என் பையனுக்கு வந்து ஒரு டாக்டராக கொண்டு வரவே முடியலடா. எதுக்குமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாடா, அக்ரிமெண்ட்டும் படிக்க மாட்டா, பணத்தை காட்டினாலும் வாங்க மாட்டான்றா. உடனே வா வாட் அ லேடி, என் நம்பால் யார், ஹீரோட ஃப்ரெண்டு, இப்படி ஒரு உமனை நான் பார்த்ததே இல்லையே, ஷி மஸ்ட் நாட் பி அன் ஆர்டினரி உமன் அப்படின்னு சொல்லி நம்பால் பயங்கர பில்டப் போடுறாரு. டேய் நீ பில்டப் போடுறதெல்லாம் போட்டோம், வேற என்ன தாண்டா பண்ணலாம் மச்சான் சொல்கிறா அப்படின்னு. இதுக்கு ஒரே ஒரு வழிதாண்டா இருக்கு அப்படின்னு நம்ம மெதுவாக கதையை கொண்டு போகிறாங்க. என்னடா சொல்லு, அப்படி தூக்கிட்டு வந்துட்டுமா, டே அதெல்லாம் இல்லைடா, முதல்ல உனக்கிட்ட ஒரு லேடி கிட்ட எப்படி நடந்துக்கிறேனே உனக்கு தெரியலடா. நான் சொல்றது கேளு, நான் ஒரு புக்கு படித்தேன். அந்த புக்கில் வந்து எப்படி ஒரு லேடியை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறது, ஒரு உமனை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்றத நான் படித்தேன். நான் உனக்கு அந்த புக்கில் நடக்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன், நீ என்ன பண்ணு, அப்படியே அதை கொண்டு போன்னு சொன்னோன்னே, இதெல்லாம் நடக்குமாடா, இதெல்லாம் சாத்தியமாடா, எனக்கு இதெல்லாம் வராதுடா. டேய் உனக்கு வருண்டா, உனக்குள்ள ஒரு சிங்கம் இருக்குடா, அதை தட்டி எழுப்புடான்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவான் சொல்லுவான். ஸோ இவரும் பயங்கரமா நம்பாலே எப்பயுமே சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் டேட்டா எடுப்பார்ல, இவர் ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து டிக்டேட் பண்ண, இவர் வந்து என்ன பண்ணுவார், பயங்கரமா டீடைல்டா வந்து எடுப்பார். எப்படி பண்ணலாம், எப்படி இந்த பொண்ணை வந்து இம்ப்ரெஸ் பண்ணலாம், எப்படி இம்ப்ரெஸ் பண்ணி எப்படி நம்ம ஷபா கிட்ட கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு பயங்கரமா நோட்ஸ்லாம் எடுப்பாங்க. இவர் நோட்ஸ் காட்டுவார், இப்படி எழுதணும், இப்படி பேசணும்னு சொல்லிட்டு. இவனுக்கு சுத்தமா அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை, பட் எல்லாமே ஷபாக்காக பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு, அதாவது உண்மையிலே அவங்க அப்பா அம்மா என்னன்னு தெரியல, அந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கலை அப்படின்னா அவங்க அப்பா அம்மா கூட இருந்திருப்பாங்க. பட் இன்னைக்கு அவங்க அப்பா அம்மா இல்லைனாலும் அதை பற்றி கொஞ்சம் கூட கேர் பண்ணாத அளவுக்கு அவங்க அப்பா வந்து அப்படி பார்த்துக்கிறாரு. என்னதான் மனுஷன் டெரராக இருந்தாலும் ஷபாவோட லைஃபுக்காகவே தன்னோட சொந்த வாழ்க்கையுமே ஃபுல் வாழ்க்கையுமே தியாகம் பண்ணிடுறாருன்னு சொல்லலாம். ஸோ இவனுக்கு வந்து இந்த ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி தான் நீ பொண்ணை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும், இந்த மாதிரிலாம் நான் சொல்லி கொடுக்குற மாதிரிலாம் நீ பேசணும், என்னை வந்து பழையபடிலாம் திட்டக்கூடாது, இனிமேல் நான் தான் அவனுக்கு பாஸ் சொன்னோன்னே, டே அடங்குடா அப்படின்னோன்னே, இது மாதிரி கிஃப்ட்ஸு என்னென்னலாம் கொண்டு போகணும்னு சொல்லி மொத்தமாக ஒரு லிஸ்ட் கொடுப்பான். இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார், அந்த ஹீரோ வந்து என்ன பண்ணுவார், ஹீரோயினோட ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவார். ஹீரோயினோட ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தோன்னா ஒன்று திறந்து பார்ப்பாங்க, ஒன்று அவங்க அந்த அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி எடுத்துருப்பாங்கன்னா, அவங்களோட பேக்ரவுண்ட் டேட்டா, அவங்க ஃபேஸ்புக்கு, அவங்களுக்கு அதிலலாம் எழுதியிருப்பாங்க இல்லையா என்னென்னலாம் பிடிக்கும்ட்டு, அது எல்லாத்தையும் ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணி அவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு மொத்தமாக போய் அமைச்சிருப்பாரு. இந்த லேடிக்கு பார்த்தோன்னு புரியாது, என்னடா அது நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டமாகவே எல்லாமே இருக்கு, ஒரு வாத்து இருக்கும், அதே மாதிரி அவங்களுக்கு என்னென்ன கிஃப்ட்ஸ் பிடிக்கும் எல்லாமே தேர்ந்தெடுத்து அமைச்சிருப்பாங்க. இந்த லேடிக்கு வந்து பயங்கர ஷாக்கிங். சரி, ஆனால் தெரியும் யார் அமைச்சது, எதுக்காக அமைச்சாங்கன்னு அந்த லேடிக்கு வந்து தெரியும். ஸோ இதை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் பார்ப்பாங்க, அவங்க அந்த லேடி வந்து ஹீரோயின் வந்து முறைப்பாங்க. ஸோ அப்படியே வந்து படத்தை மெதுவாக கொண்டு போகிறாங்க. ஸோ என்னன்னா, ஸோ எப்படி இந்த லேடியை இம்ப்ரெஸ் பண்ணி இப்போ இந்த ஷபாவுக்கு இவங்கள டாக்டர் ஆக்குறது. ஸோ இதுதான் இந்த எபிசோட் 2ல மெயின். நம்பால் என்ன பண்ணுவார், இந்த படத்தில் வர மாதிரி, டேய் நான் சொல்கிறேன், இப்போதான் மெயின் சீக்வன்ஸ் ஸ்டெப் 1 ஆரம்பிக்குது, டேய் போதுண்டா அவன் சீனு நீ முதல்ல சொல்கிறா. அந்த லேடி ஹீரோயின் வந்து வேலையை முடிச்சுட்டு போகிறாங்க இல்லையா, நீ என்ன பண்ணுற, கூட அப்படியே பின்தொடர்ந்து போயிட்டே இருக்க. உடனே என்ன பண்ணுவாங்க, இந்த ஹீரோயின் வந்து பார்த்துருவாங்க, என்ன இவன் எங்கே போனாலும் நம்மளை தொல்லை தாங்க முடியலையே, எங்கே போனாலும் நம்மளை பின்தொடர்ந்துட்டே இருக்கான் போல, ரொம்ப டெரிபிளான ஒரு பர்சனாக இருப்பான்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து போயிட்டே இருப்பாங்க. இவன் என்ன சொல்லுவான், டேடி அவங்க போறாங்கடா, ஹீரோயின் போறாங்கடா, நான் சொல்றதை கேள்றா, பின்தொடர்ந்து போயிட்டே இருறா. அப்படியா, நீ சொல்றது கரெக்டா, போடா, டே போலீஸ் கீழே வந்து ஏதாவது மானம் போயிட போதரா, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நான் சொல்ற மாதிரி செய்ய, பின்தொடர்ந்து போயிட்டே இருன்னு சொல்லணும். இந்த ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, பின்னாடி பார்த்துட்டு வேகமா போயிட்டே இருப்பாங்க. இவன் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்து அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பார் பயங்கரமா, இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் பேசணும், புரியுதா, நான் சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணு, வேகமா போவாத, ரொம்ப வேகமா போவாத, அவங்களை அப்படியே மெதுவா பின்தொடர்ந்து போயிட்டே இரு, அப்போ அவங்களோட வீட்டை நீ கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்பா போயிடலாம் அப்படின்னா இந்த லேடியும் போயிட்டே இருப்பாங்க. ஸோ நேராக போக என்ன ஆகும்னா, இவர் வந்து சேஸ் பண்ணி போயிட்டே இருப்பார். இதை கொஞ்சம் அப்படியே ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக கொஞ்சம் காட்டியிருப்பாங்க. ஏன்னா மேக்ஸிமம் படம் வந்து வீட்டுக்குள்ளேயே முடிச்சிருங்க, இது மாதிரி வெளியில் வர சீன்ஸ் அவுட்டோர் சீன் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சந்துக்குள்ளே போயிடுவாங்க. அந்த சந்துக்குள்ளே என்ன இருக்குன்னா, பார் இருக்கும். டேய் மச்சான், இந்த பொண்ணு பாருக்குள்ளே போதுடா, என்னது பாரா, இப்போ இது கண்டிப்பாக இது வேற விதமான பொண்ணாக தான் இருக்குன்னு சொல்லி, இப்போ நான் என்னடா பண்ணட்டும், நீ விடாத, முதல்ல இறங்கி போ, பின்னாடி போனோன்னே அங்க என்ன நடக்கும்னா, இந்த அம்மா தெரியாம அதை இவனுக்கு பயந்து அந்த பாருக்குள்ள போயிடுவாங்க. ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, காரை ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு, ஸோ என்னதான் நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு இறங்கி போவான். ஸோ இறங்கி போகும்போது என்ன ஆகும்னா, அங்க வேற ஒரு லேடி கிட்ட ஒரு 4 பசங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, கிண்டல் பண்ணி அவங்கள ஒரு மாதிரி யூடிசிங் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ஹீரோயின் வந்து பார்த்துருவாங்க. இவரு வந்து யோசிச்சுட்டே இருப்பாரு, என்ன நம்ம பாருக்குள்ள போச்சு, இவ்வளவு நேரம் வருவோம், அங்கேயே தண்ணியை போட்டு மட்டையை அடிச்சானோன்னா திருப்பி வேகமா வருவாங்க. திருப்பி வேகமா வந்தோன்னா என்ன ஆகும்னா, அங்கேயே அந்த ஆள் நிற்பான். டே நீ இங்கேயும் நிக்கிறியா, டே நீ போவே இல்லையாடா வீட்டுக்கு அப்படின்னு, ஏன்பா இங்க வந்து என்ன தொல்லை பண்ற அப்படின்னு. இல்ல நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீ காலையில வந்து என்ன வந்து ரிஃப்யூஸ் பண்ணிட்ட, நான் என் பையனுக்காக தானே இவ்வளவு பண்றேன்னா, நோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பீக் வித் யூ எனிமோர், நீ தயவுசெய்து என்ன வந்து இந்த இடத்த விட்டு நீ கிளம்புறியா இல்லையா அப்படின்னு வந்து ரொம்ப ரக்கடான ஒரு வார்த்தையில வந்து பேசிடுவாங்க.
ஸோ அந்த ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சரி உனக்கு எப்படி தெரியும் என்னோட அட்ரஸ் என்னமோ நான் ஒரு ரெஸ்யூமை பார்த்தேன். ஆமாமா இதில மட்டும் கரெக்ட்டா இருக்கணும்னு உடனே பின்னாடி பார்த்தா சத்தம். நான் சொன்ன மாரி ஒரே ஒரு லேடிய வந்து ஒரு 4, 5 பசங்க வந்து கிண்டல் பண்ணி டீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோனே சண்டை போட ஆரம்பிப்பாங்க. பின்னாடி திரும்புனா நம்ம ஹீரோ ஓடிடுவாரு. இவன் சரியான இப்ப இவன் போல இருக்கு பயந்தாங்கோலின்னு நினைச்சு இந்த லேடி நினைச்சிருப்பாங்க ஹீரோயின். பட் ஆனா என்ன பண்ணுவான்னா, நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா, இப்ப செக் அங்கேயும் போய் டேட்லாம் போட்டு செக் போடுவாரு. செக் போட்டு இந்த லேடி எப்படியா கூட்டு போயிடணும்னு நினைப்பாரு. அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, இன்னும் சண்டை வந்து கொஞ்சம் பெருசா போக என்ன ஆகுது, நேரா வந்து இந்த ஹீரோயின் ஒருத்தர் கட்டை எடுத்து அடிக்கலான்னு பார்ப்பான் பாருங்க. அப்பதான் பயங்கரமான ஃபெரோஷியஸான ஆளை நம்ம என்ன பண்ணுவாரு, நேரா வந்து ஒரே அடி அடிச்சு டக்குன்னு இந்த எட்டி உதைப்பாரு பாருங்க. இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, ஒருத்தன் வந்து கட்டையை எடுத்து இந்த ஹீரோ மேலே அடிச்சிருவான். ஸோ இந்த ஹீரோவுக்கு வந்து கையில் சரியான அடிபட்டுரும். ஸோ உடனே வந்து ஹீரோயினை காப்பாற்ற இவருக்கு கையில் அடிபட கொஞ்சம் லைட்டாக இவங்க 2 பேருக்குள்ள கொஞ்சம் லைட்டாக ஒரு 10% வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். இப்போ மதிக்கு எதுக்கு எனக்கு வந்த, இல்லை நான் உன்னை காப்பாற்றணும் தான் வந்தேன். இப்போ கூட நீ எதுக்கு காப்பாற்ற வந்தேன்னு எனக்கு தெரியும். எனக்கு உங்கள் கம்பெனியில் வந்து என்ன டாக்டர் ஆகணுன்ற செல்ஃபிஷ்காக தான் வந்திருக்கேன். ஆமாம் அதுக்கு தான் வந்திருக்கேன். பட் இருந்தாலும் ஒரு ஆபத்துனா நான் வந்து காப்பாற்ற வேணாமா, அதுதானே என்னோட கடமை அப்படின்னு சொல்லி நம்ம ஆள் வந்து பயங்கர பேச. ஸோ என்ன ஆகும்னா, அப்படியே அங்கேருந்து மெதுவாக கொண்டு போவாங்க. சரிப்பா வா, நான் என்னதான் இருந்தாலும் நான் டாக்டர் ஆச்சே, அடிப்பட்ட உனக்கு நான் வந்து மருந்து வைக்காம போனேன்னா அப்புறம் நான் படித்த தொழிலுக்கு வந்து நல்லா இருக்காதுன்னு சொன்னால் அங்கேருந்து நேராக போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துன்னு வருவாங்க. ஸோ இவரு வந்து அப்படியே சரி நம்ம என்னதான் பண்ணாலும் பரவாயில்லப்பா, நம்ம இப்போதைக்கு அடிபட்டிருக்கு, இந்த லேடி கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் ஃபர்ஸ்ட் எய்ட்ல என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வேலையை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு அந்த லேடி கிட்ட உட்காந்துருப்பாரு. ஸோ இந்த லேடி என்ன பண்ணுவாங்க, ஏன்னா நீலாம் மனுஷனா இவ்வளோ ரத்தம் வருது, அமைதியாக இருக்கிற, என்ன பண்ணுறது, உனக்காக தான் அடி வாங்கணும்னா சரி ஓகே ரொம்ப சீன் போடாத அப்படின்னோடனே சரி நான் இப்போ நான் பண்ண போகிற ட்ரீட்மெண்ட் பார்த்தினாக்கா பயங்கரமாக வலிக்கும், நான் சொல்கிறது கேளு அப்படின்னோடனே அந்த ஆள் எதுவுமே கண்டுக்கவே இல்லை, ஃபீலிங்கே இல்லாத மாதிரி இருக்கான். என்ன இவ்வளோ ஒரு ஒஸ்டான ஆளாக இருக்கேன்னு சொன்னோன்னா, அவ்வளோதான் நான் முடிச்சிட்டியா, வா சூப்பர், நீ இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணதே தெரியலையே, வழியே இல்லைன்னொன்னே அப்படியே 2 பேரும் நீ என்ன சொல்லுவடா என்ன சொல்லுவ அப்படின்னு சொன்னோன்னா 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, லைட்டாக அவங்களுக்குள்ள கொஞ்சம் லைட்டாக ரொமான்ஸ் ஆரம்பிக்குங்க. ஸோ நீ பேச நான் பேச கடைசியில் 2 பேரும் அப்படி கீழே குனிவாங்க, ஒரு மருந்தை கீழே போட்டுன்னு சொல்லிட்டு 2 பேரும் தலையாக இடிச்சுப்பாங்க. ஸோ இங்கேருந்து அப்படியே வந்து அவங்களுக்குள்ள ஒரு ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. படத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக கொண்டு போவாங்க. 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாண்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உண்மையிலேயே அதுதான். ஸோ இந்த இடத்துல இருந்து தான் படம் வந்து அப்படியே கொஞ்சம் லைட்டாக சூடு பிடிக்கும். ஸோ இவங்க அப்படியே பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படியே போகும். இந்த அம்மா வந்து அடியிலிருந்து ஏதாவது எடுக்கலான்னு பார்ப்பாங்க அந்த மருந்தை. மேலே எழுந்துக்கும் போது அந்த தலையில் அடிபட்டுருமின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கைப்பிடிப்பார். இப்போ மட்டும் எல்லாம் பண்ணுங்கடா, படத்தில் வரும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் என்ன நான் சொல்லலாம், இப்போ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி என் வேலை முடிஞ்சு போச்சு இதுக்கு. ஸோ அவங்களுக்குள்ள 2 பேருக்குள்ள ஒரு பாண்டிங் நடைபெறும். ஸோ அதை அப்படியே வந்து படத்தை வந்து மெதுவாக கொண்டு போவாங்க. ஸோ என் வேலை முடிஞ்சு போச்சு, உனக்கு ஏதாவது பணம் கொடுக்கணுமா அப்படின்னு நான் எப்பயும் போல நம்ம ஹீரோ கேட்க, நான் வந்து மனிதாபிமானத்துக்காக தான் இந்த ஹாஸ்பிட்டல் தொழிலுக்கு வந்தேன், சின்ன விஷயத்துக்குலாம் நான் பணம் எனக்கு வேண்டாம், அதுக்கு பற்றி நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன், இந்த வாங்கிக்கோன்னு சொல்லி அந்த ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவார், உனக்கு அந்த ஒரு ஆல்ரெடி ஷபாக்கு கொடுத்த மாதிரி ஒரு சாக்லேட் வந்து ஹீரோ கொடுத்துட்டு போவாங்க. ஸோ இதை பார்க்கும்போது அவனுக்கு வந்து ஒரு ஞாபகம் வரும், இதே சாக்லேட் நம்ம பையன் கையில் இருந்துச்சு, ஷபா கையில் இருந்துச்சு, அது வந்து வேற கலர் இல்லையா. ஸோ அப்போ வந்து அவன் என்ன சொல்லியிருப்பான்னா, இனிமேல் வந்து நான் உன்னோட நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த சாக்லேட் வந்து கொடுத்துருப்பா. யாருக்கு, ஷபாக்கு வந்து அந்த ஹீரோயின் கொடுத்துருப்பா. ஸோ அதே மாதிரி ஒரு சாக்லேட்டை நம்ம ஹீரோ கொடுத்தோன்னா ஹீரோ என்ன நினைச்சிருப்பாரு, ஸோ இனிமேல் நம்மளையும் அந்த அம்மா ஃப்ரெண்ட்ஸாக ஏற்றுக்குது போலது அப்படின்னு நினைச்சிருவார். பட் உண்மை அது கிடையாது. அவங்க வந்து சரி ஏதோ நம்ம 2 பேரும் நீ வந்து எனக்கு அடிச்சதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண இல்லையா, அதுக்காக நான் உனக்கு இந்த சாக்லேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே பேக்ரவுண்டில் மெதுவாக மியூசிக்கோட போட்டு காட்டுவாங்க. ஸோ படம் வந்து இதே மாதிரி தாங்க மெதுவாக போகும். இது வந்து ஒரு ட்ராமா, அதாவது வந்து நீங்கள் படம் மாதிரி எதிர்பார்க்கக்கூடாது, பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும், ஒரு நடுவில் ஒரு பாட்டு வரும், அப்படிலாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. இது வந்து ஒரு ட்ராமான்றதுனால ஸோ இந்த மாதிரி தான் படம் வந்து மெதுவாக போயிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஹீரோ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்கிறாரு. அப்படியே மீட்டிங் போகுது. மீட்டிங்கில் என்ன பண்ணுது, எல்லாரும் மீட்டிங்கில் ஆஃபீஸ் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஆஃபீஸ் மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ஆள் என்ன பண்ணுறோம், ஃபேஸ்புக்கை பார்த்துட்டே இருக்கும்போது அந்த ஹீரோயினுக்கு வந்து நாளைக்கு வந்து பர்த்டே. ஸோ அவங்களுக்கு பிடிச்சது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கேக்கு தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்க்ரால் பண்ணிட்டே இருப்பார். இவர் மீட்டிங்கை கவனிக்கவே மாட்டார். சார் உங்களுக்கு எதாவது ப்ராப்ளமா, ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்க, மீட்டிங்கில் என்ன நடக்குதுன்னு தெரியுமானோன்னா அப்படி சமாளிக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும், நம்ம அப்புறமா வேற ஒரு டைமில் மீட் பண்ணலாம், ஸோ நவ் யூ எவ்ரி ஒன் கேன் லீவ் அப்படின்னு சொல்லி, நான் கொஞ்சம் வேற ப்ராப்ளத்தில் இருக்கிறேன், பர்சனல் ப்ராப்ளத்தில் அப்படின்னு சொல்லி நீங்கள் லீவ் ஆகலாம்னு சொன்னோன்னா எல்லாரும் வந்து லீவ் ஆயிடுறாங்க. ஸோ இவர் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, ஸோ இந்த லேடிக்கு வந்து நாளைக்கு பர்த்டே, ஸோ இவங்களுக்கு என்ன பிடிக்கும், கேக்கு பிடிக்கும், சரி நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது வந்து இம்ப்ரெஸ் பண்ணி இது மூலிமா நம்ம வந்து நம்ம பையனுக்கு வந்து இந்த லேடி வந்து அப்பாயிண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அப்படி யோசிச்சுட்டு இருப்பாரு. அந்த கேக்கோட டைப்ஸு, இந்த கேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எல்லாத்தையும் வந்து மெதுவாக அப்படியே வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டே இருப்பார். ஸோ பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, யார், அந்த மீட்டிங்கில் இருக்கிறவங்க. அந்த மீட்டிங்கில் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும்போது இவர் இந்த ஃபோனை பார்க்காமையே தெரியாமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருவார். நிறைய லைக்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ இது தெரியாமல் என்ன ஆகும்னா, என்ன சார் வேறு மாதிரி இருக்கீங்க, வேறு மைண்ட் செட்டில் இருக்கீங்களா
அவங்க அவங்களோட எம்ப்ளாயிஸ்லாம் கேட்க ஆமான்னு சொல்ல டக்குன்னு வந்து நீங்கள் கிளம்புங்கன்னு உடனே ஸோ நம்ம என்ன பார்ப்பாரு, ஓகே இந்த கேக் மூலிமா நம்மளை அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த கேக்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை, இவரே வந்து தயாரிக்கிற மாதிரி எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு சார்ட் ஒர்க் ரெடி பண்ணுவாருங்க. ஸோ இது வந்து அப்படியே அப்படியே அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க. படத்தை பாருங்க, படத்தை பார்த்துட்டு 3rd எபிசோடு 4th எபிசோடு என்னவா இருக்கும்னு சொல்லி நீங்களே ஜட்ஜ் பண்ணிடலாம். பெருசாக ரொம்ப த்ரில்லிங்காலாம் இருக்காது. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அவரோட ஓவனில் அழகாக சூப்பராக கேக்கை வந்து ரெடி பண்ணுவார். பக்காவாக ஃபஸ்ட்டு ஓவன்லேருந்து கேக் எடுக்க அந்த கேக் அப்படியே மேலே இருந்து என்ன பண்ணுவார், உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் ஆஃப் கேக் தனி இல்லையா, அப்படியே மெதுவாக வந்து இந்த க்ரீம் எல்லாம் தடவி மேலே என்னென்னலாம் டெக்கார் பண்ணணும் எல்லாத்தையும் சொல்லிடுவார். உடனே ஷபா வந்து கேட்பான், யாருக்குப்பா இது ரெடி பண்ணுற அப்படின்னு கேட்பான். யாருக்காக, உங்களுக்கு பிடிச்சவங்க தாண்டா டாக்டர் குவின், அந்த லேடிக்காக தான், அவங்களுக்கு வந்து பர்த்டே, ஸோ அவங்களுக்காக தான் நம்ம வந்து கிஃப்ட் ரெடி பண்ணுறோம், நல்லா இருக்கானுன்னா சூப்பராக இருக்கே, நீ கூட சூப்பராக செய்தியப்பா அப்படின்னுவான். சரி பாரு அப்படின்னு சொல்லி இதுக்கான கண்டென்ட் மேலே என்னென்ன டெக்கார் பண்ணணும் இது எல்லாத்தையும் வந்து பக்காவாக எல்லாத்தையும் சூப்பராக ரெடி பண்ணிவிடுவார். ஃபைனலாக பார்க்கும்போது அந்த டயக்ராம், அந்த லேடியோட டயக்ராம் வந்து நம்பாலே வந்து வரைஞ்சிருவார். ஸோ ஷபாக்கு இதை பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சி போச்சு. நானும் வரேன்ப்பா கூட கொடுக்கணுன்னா, கண்டிப்பாடா நீ வராமையானோன்னா 2 பேரும் ஒரு கை தட்டிப்பாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு காமெடி நடக்கும். போயிட்டே இருக்கும்போது 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பாவும் பையனும் போயிட்டே இருக்கும்போது பயங்கர டிராஃபிக் ஜாமு. டிரைவர் வந்து சொல்லிடுவார், சார் இன்னும் நம்ம அந்த இடத்துக்கு போனோம்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 hour மேலே ஆகிடும் அப்படின்னு. ஷபா என்ன பண்ணலான்னு டக்குன்னு ஒரு கார்டு எடுத்து காட்டுவான். அப்போ நம்ம பஸ்ஸில் போயிடலாம்ப்பா அப்படின்வான். இவர் வந்து சின்ன வயசுலேருந்தே பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அண்ட் கோல்டன் ஸ்பூன் இல்லையா, ஸோ இவருக்கு பஸ்ஸுனா என்னன்னே தெரியாது, பஸ்ஸில் போய் பழக்கமே இல்லை. என்னடா சபா, சரி வா பஸ்ஸில் போனோன்னா பஸ் ஏறவும் தெரியல இறங்கவும் தெரியல. அவனை தூக்கிக்கிட்டு ஒரு பக்கம் கேக்கு, இவனையும் தூக்கிக்கிட்டு கேக்கையும் தூக்கிட்டு ஏறுறதுக்குள்ள பஸ்ஸில் வந்த கூட்டம் அப்படியே தள்ளிட்டு போய் இவர் ஃப்ரண்ட்டில் ஏறுவார், கூட்டமே தள்ளிட்டு போய் அவர் பேக்கில் இறக்கி விட்டுரும். இவருக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா அது இப்படிலாம் நடக்குதுடா டே, இதுதான் பஸ்ஸா அப்படின்னு முதல்ல வாழ்க்கையில அப்போ தான் பஸ்ஸில் ஏறியிருப்பார். ஏறின அடுத்த செகண்டே இறக்கி விட்டாங்க. அவருக்கு ஒன்றுமே புரியாது. சரி அப்புறம் எப்படியோ வந்து அடித்து பிடிச்சி வந்துடுவார். அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த குழந்தைங்களாம் விளையாடுவாங்க இல்லையா, அந்த இடத்துல வருவாங்க. அந்த லேடியை தேடுவாங்க, அதாவது அந்த ஹீரோயினை தேடுவாங்க. அந்த ஹீரோயின் இங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ சரி ஷபா, நம்ம அப்புறமா கொடுக்கலாம். அந்த மேடம் வந்தோடனே நீ என்ன பண்ணு, இன்னைக்கு இருக்க பசங்களோட விளையாடு அப்படின்னோடனே இவரும் போய் அந்த பசங்களோட விளையாடுவார். டேய் நான் யார் தெரியுமா, இந்த கம்பெனியோட சிஇஓ, நான் வந்து உனக்கு எவ்வளோ. அந்த குழந்தை வந்து என்ன பண்ணணும்னா, பக்கத்தில் இருக்க குழந்தை வந்து அந்த ஸ்விம்மிங் பூலில் சின்ன மீன் பிடிச்சிட்டு இருக்கும், அந்த பிளாஸ்டிக் மீன்லாம். வா நான் உனக்கு பிடிச்சி தரணுன்னே, உங்களுக்கு என்ன தெரியும், எனக்கு தெரியாத மீனா நான் பிடிச்சி காட்டுறேன் அப்படின்னோடனே பிடிச்சிட்டே இருப்பார். உடனே அதுக்குள்ளே ஹீரோயின் வந்துருவாங்க. உடனே ஷபா கூட்டிகிட்டு போயிடுவான். ஷபா கூப்பிட்டு போயிட்டு அந்த கேக்கை திறந்து காட்டுவான். ஓ ஷபா, என்னோட பர்த்டேன்னு தெரிஞ்சு எனக்காக நீ கொண்டு வந்திருக்கியான்னா, ஆமான்னா ஒரே சிரிப்பா. ஸோ அவங்க அப்பாவையும் பாப்பா 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே இந்த பொண்ணுங்கள்லாம் பக்கத்தில் இருக்க குழந்தைங்களாம் என்ன பண்ணி ஒரு தலையில் வந்து பூலாம் வச்சு இவர் வந்து ஒரு வழி ஆக்கிரும். இவருக்கு வந்து ஒன்றுமே புரியாது, என்னடா அது நம்ம எதுக்காக வந்தால் இந்த குழந்தைங்க நம்மளை ஏதோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஷூட்டிங், பேரண்ட்ஸ்க்குலாம் வந்து கன் ஷூட் வந்து ஒரு இது வச்சுருப்பாங்க, ஒரு சின்ன ஒரு போட்டி மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் ஹீரோயின் வந்து சுடுவாங்க. நான் யார் தெரியுமா, சுடுறதுல பயங்கரமான சூறாவளின்னு சொல்லி சுட ஆரம்பிப்பாங்க. 2 வாட்டி சுடுவாங்க, 2 வாட்டியுமே சுட முடியாது. உடனே இவர் சொல்லுவார், எதற்குமே ஒரு கான்சென்ட்ரேஷன் தேவை அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவோட கையை பிடிச்சி பின்னாடி பக்கம் நம்ம படத்தில் வர மாதிரி, தமிழ் படத்தில் வர மாதிரி டக்குன்னு பிடிச்சி ஒரு வைப்பாங்க. அவரோட கை பட்டோன்னா டக்குன்னு கரெக்டாக போய் குறிப்பட்டு அந்த அம்மா ஷூட் பண்ணிடுவாங்க. உடனே அந்த இடத்துல திருப்பி வந்து லைட்டாக ஒரு மியூசிக் போட்டு ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக ஒரு சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ படத்தை ஃபுல்லாக பாருங்கள். படத்தை பார்த்துட்டு 3rd எபிசோடு 4th எபிசோடு மட்டும் 25 எபிசோட்ஸ் இருக்குங்க. அதுதான் இந்த படத்தோட ட்ராமாவோட மெயின் ஒரு அட்டாச்மெண்ட்டே. ஸோ நீங்கள் பார்க்க அதாவது லாஸ்ட் எபிசோடு வந்து எனக்கு வந்து வீடியோ வந்து கிடைக்கல. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, உங்களுக்கு வந்து ஒரு இமேஜாக போட்டுட்டேன். பட் இந்த இனிமேல் போடுற எல்லா வீடியோவுமே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வரும். ஸோ சபா வந்து 2 பேரும் ஜாயின் பண்ணி பேசும்போது ஒரே பிடிச்சி போச்சு அவங்க சபா, ஒரே சிரிப்பு தான். உடனே அதுக்கு நடுவில் நம்ம என்ன ஆச்சுன்னா, ஸோ நம்ம சபா வந்து இந்த மாதிரி ஒரு டிராயிங் வரைஞ்சி, அதாவது ஹீரோயின் அப்பாவும் இந்த டாக்டர் குவின் இருக்கிற மாதிரி ஒரு டிராயிங் வரைஞ்சி அந்த டிராயிங் வந்து அந்த ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட காட்டுவார். அதுக்கான ஒரு கார்டும் காட்டுவார். ஓ இவங்க வந்து 2 பேரும் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறியா நீ, ஆமான்னு சொன்னோன்னா அப்படியே படத்தை மெதுவாக கொண்டு போகிறாங்க. ஷபாவோட பேச்சு அவருக்கும் ஹீரோயினுக்கும் முடியும் போது கடைசியில் என்ன ஆகுதுன்னா, இந்த அம்மா நம்ம ஹீரோயின் வந்து அவங்க வீட்டுக்கு போய் அங்கே வந்து பாத் டப்பில் குளிக்க போகிறாங்க. பாத் டப்பில் குளிக்க போகும்போது இந்த அம்மாவுக்கு லைட்டாக அப்படியே ரொமான்ஸ். ஸோ எப்படி இவங்க அந்த இடிச்சாங்க, கன் துப்பாக்கி வச்சு எப்படி சுட்டது, அதே மாதிரி எப்படி இந்த ஆள்கிட்ட வந்து நம்ம எப்படி வந்து செட் ஆச்சு, இவன் வந்து பயங்கரமான டெரர் ஃபேஸ் ஆச்சு எப்படி அப்படின்னு சொல்லும்போது அதே அவங்களுக்கு ஒரே புரியல, ஒரே கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க. ஸோ ஒரே கன்ஃபியூஷனில் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, சரி சடனாக யோசிச்சுட்டே இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா ஜுட்டுக்குன்னு கரண்ட் ஆஃப் ஆகிடுது. அங்கேருந்து ஒரு மோகினி பிசாஸ் மாதிரி என்ன ஆகுதுன்னா ஒரு ஆள் வருது. யாருன்னு பார்த்தோன்னாக்கா, நான் அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு. ஏம்மா கரண்ட் ஆஃப் ஆச்சு, எதுன்னா என்னன்னு தெரியுமா, என்ன தைசே சொல்லு, கரண்ட் பில் நான் கட்ட மறந்துட்டேன். அடைச்சா இதை சொல்கிறதுக்கா நீ பேய் மாதிரி வந்திருக்கிற, இதுக்கே இப்படி வர, இதுக்கு நீ நார்மலாகவே வந்திருக்கலாம்னு. சரி அப்படின்னு அங்கேருந்து அப்படியே படத்தை கொண்டு போகிறாங்க, மெதுவாக கொண்டு போகிறாங்க.
ஸோ படத்தை அப்படியே கொண்டு போகும்போது ஹீரோயினுக்கு வந்து நல்ல தலைவலி, உடம்பு முடியலங்க. ஸோ அப்படியே தலைவலின்னு சொல்லி அப்படியே படுத்துருக்காங்க. டக்குன்னு பார்த்தா பக்கத்துல வந்து ஒரு ரிப்போர்ட் இருக்கு. அந்த ரிப்போர்ட் வந்து ஷபாவோட ரிப்போர்ட். எடுத்து பார்க்கும்போது அவனுக்கு நாளன்னைக்கு பர்த்டே. ஓ! நாளன்னைக்கு ஷபாவோட பர்த்டேவா? அப்ப கண்டிப்பா நமக்கு ஏதாவது அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸா ஏதாவது குடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அப்படியே கதைய கொண்டு போகும்போது அவங்க அப்பா, அதாவது ஹீரோ வந்து என்ன பண்றாருன்னா, ஆஃபீஸ்ல வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அடுத்த ஸ்டெப்ஸ் என்னென்ன பண்ணணும்ன்ட்டு. அதுக்கு நடுவுல நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து அவங்க அப்பாவோட ஆஃபீஸ்க்கு வராரு. ஸோ ஹீரோ வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, ஒரு கம்பெனி வராங்க. அந்த கம்பெனி வந்து ஒரு டைப் ஆஃப் பேர் ஆஃப் பிரேஸ்லெட் குடுக்குறாங்க. அதாவது எப்படின்னா, அது வந்து ஒரு லவ்வர்ஸ் பிரேஸ்லெட்ன்னு சொல்லலாம். ஸோ ஒருத்தர் வந்து மேல் போட்டுக்கணும், இன்னொருத்தர் வந்து ஃபீமேல் போட்டுக்கணும். ஸோ அவங்க 2 பேருக்கு நடக்கக்கூடிய பாண்டிங், அவங்களுக்கு உடம்பு எப்படி ஃபீல் ஆகுதா? இல்ல டெம்பரேச்சர் எதாவது அதிகமா இருக்கா? இல்ல ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்களா? இல்ல எங்க போறாங்க? எங்க வராங்க? கம்ப்ளீட் மானிட்டரிங் வந்து அந்த பிரேஸ்லெட் வந்து பண்ணோம். ஸோ இந்த ப்ராடக்ட் எடுத்து நம்ம பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனிக்காரங்க சொல்றாங்க. அதுக்கு நடுவில் அந்த ஃப்ரெண்டு வந்துடுறாரு. அந்த ஃப்ரெண்டு கிட்ட இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றான். இது மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு. அதுக்கு நடுவில் அவன் ஃப்ரெண்டு வந்து ஒரு காஃபி அப்படின்னு சொல்றான். நான் உனக்கு காஃபி கொடுக்க கூப்பிடல, மீட்டிங் அட்டன் மாதிரி தான் கூப்பிட்டேன். சரி என்னடா இது புதுசா இருக்கு அப்படின்னு கேட்கறேன். இது வந்து என்னடான்னு கேட்டா, இது வந்து பிரேஸ்லெட் கம்ப்ளீட்டா லைவ் மானிட்டரிங் வந்து நம்மள வந்து பண்ணணும். நம்ம வந்து இந்த வந்து ரிஸ்ட்ல வந்து மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு இவனுக்கு வந்து ஐடியா வந்துச்சு. யாருக்கு? ஃப்ரெண்டோட ஹீரோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஐடியா வந்துச்சு. இது வந்து நம்ம டாக்டர் குன்னு கிட்ட கொடு, அவங்க ஒன்று மாட்டிக்கிட்டு நீ ஒன்று மாட்டிக்கிட்டேன்னா கண்டிப்பா வந்து நீங்க அவங்க மானிட்டர் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ அது மூலியமா நம்மளுக்கு வேற அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து நகரலாம் அப்படின்னு சொல்லும் போது, என்னடா சொல்ற, குழப்பறியடா, எனக்கு ஒண்ணுமே புரியலடா அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியாது, அப்புறமா உனக்கு புரியும். இப்போதைக்கு நான் சொல்றது கேளு. இதை நீ ஒரு பேண்டை வந்து கையில மாட்டிக்கோ, இன்னொரு பேண்டை வந்து அவங்க கையில கொடுத்துரு. யார் கையில? ஹீரோயின் கையில கொடுத்துரு அப்படின்னு. இல்ல நான் அதை பாத்துக்கிறேன், நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபமா பேசுறான். இதை பத்தி நான் பாத்துக்கிறேன், நீ தயவுசெய்து வந்து இந்த குட்டையை குழப்பாம இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி அப்படியே படத்தை கொண்டு போறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் எங்க கொண்டு போறாங்கன்னா, அப்படியே ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு என்ன ஆகுதுன்னா, எப்பயும் போல ஷபா கூட அந்த ஹீரோயின் விளையாடிட்டே இருக்கிறாங்க. ஷபா கிட்ட வந்து சொல்றாங்க, இது மாதிரி வந்து உனக்கு நாளைக்கு பர்த்டேவாமே, உனக்கு என்ன வேணும், உன்னோட பர்த்டே விஷயம் என்னன்னு சொல்லும்போது ஷபாக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுது. பர்த்டேன்ற பேச்சு எடுத்தாலே அவன் கோவப்பட்டுறான். டக்குன்னு எல்லாத்தையும் தள்ளி விட்டுறான். ஏன் ஷபா கோவப்படுற? உன் பர்த்டேக்கு என்ன வேணும் தானே கேட்டோம்னா, தூரமா போய் பக்கத்துல இருந்து 2 கார் எடுத்து வந்து 2 கார், ஒன்னு வந்து லெஃப்ட் சைடு, இன்னொன்று ரைட் சைடு, 2 வந்து நேருக்கு நேர் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி அந்த ஆக்ஷனை காட்டுறான். இந்த லேடிக்கு வந்து ஒண்ணுமே புரியல. டக்குன்னு அவங்க அப்பா பார்த்துட்டே இருந்து ஓடி வந்துடுறாரு. ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு. அப்பதான் என்ன ஆகுதுன்னா, அவன் ஏன் அவ்வளவு கோவப்படுறான் அப்படின்றது அந்த ஹீரோயின் வந்து கேட்கறாங்க. யார்கிட்ட? ஹீரோட்ட கேட்கறாங்க. அப்போ அவங்க அப்பா விஷயத்த சொல்றாரு. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இதே நான் ஷபாவோட பர்த்டே அப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல கம்ப்ளீட்டா எங்களோட ஃபேமிலி எல்லாருமே போயிட்டாங்க. அதுல நானும் ஷபா மட்டும் தான் தப்பிச்சோம். ஸோ அன்னில இருந்து பாத்தீங்கன்னாக்கா ஷபா வந்து யாரு கூடவே பேசுறது இல்லை, ரொம்ப மூட் அவுட் ஆயிடுவான். எந்த ஒரு ஸ்டேஞ்சர்ஸ்ல எந்த ஒரு மனுஷங்கிட்டயுமே பேச மாட்டான் அப்படின்னு. இது நீங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணீங்கன்னா, நான் நிறைய டாக்டர் பார்த்துட்டேன், வேர்ல்டு ஃபுல்லா எத்தனையோ டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டேன், யாருமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கதையை வந்து மெதுவா சொல்லிட்டே வரான். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு, இதுக்கு தீர்வு ஏதாவது இருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்கறா? இந்த ஹீரோ கேட்கிறார். ஹீரோ கேட்க 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 இந்த ஹீரோயின் என்ன பண்றாங்க, சரி ஓகே நம்ம இதுக்கு வந்து வேற வழி பண்ணலாம், ஷபாக்கு வந்து நம்ம ஒரு சர்ப்ரைஸா வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த வந்து கொண்டு போறாங்க. ஸோ ஹீரோயின் வந்து ரொம்ப கஷ்டமா படுறாங்க. என்னடா அது, ஒரு சின்ன குழந்தைக்கு இவ்வளவு கஷ்டமா அப்படின்ட்டு. ஆமாங்க ரொம்ப கஷ்டம், சின்ன வயசுல இருந்து நான் நிறைய பார்த்துட்டேன். ஸோ இவங்க அப்பாவுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ஹோப் ஆயிடுச்சு. சரி ஓகே, ஒரு வாட்டி லாஸ்ட் ட்ரையல் பண்ணி பார்ப்போம், நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு பார்ப்போம். அது மூலியமா ஷபா வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆனா உண்மையிலேயே நான் தான் சந்தோஷப்படுவேன். என்னோட சந்தோஷப்படுறவங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோ வந்து சொல்றாரு. அவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. ஸோ இதுக்கு நடுவில் என்ன பண்றாங்கன்னா, கதையை அப்படியே வந்து அந்த ஹீரோயினோட வீட்டுக்கு கொண்டு போறாங்க. ஹீரோயினோட வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா, ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன பையன் தான் பாவம், அவனுக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு, இப்பதான் அவங்க அப்பா கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன், அவங்க அப்பா எல்லாத்தையும் சொன்னார் அப்படின்னும் போது, அப்படியா அப்படின்னும் போது அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு வேற மாதிரி திங்க் பண்றாங்க. சரி இப்போ உண்மையிலே ஷபா வந்து இவர் தான் அப்பாவா இல்ல இவரோட கார்டியன் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு ஒரு திங்கிங் தாட் வருது. ஸோ இவருக்கு உண்மையிலே கல்யாணம் ஆயிடுச்சா என்ன ஏதுன்றதை யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ அதை சொல்லும் போது இந்த ஹீரோயினுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டவுட் ஆகுது. ஆமா, இதை பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. ஸோ இது உண்மையிலே வந்து ஷபாவோட அப்பாவா இல்ல இவர் உண்மையிலே இவர் மேரிடா இல்ல அன்மேரிடா அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போயிட்டே இருக்கு. ஸோ இவங்களுக்கு நடுவில் கான்வர்சேஷன் நடக்கும்போது, ஸோ அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து ஓகே, ஸோ இப்போ நீ வந்து ஷபாவுக்கு அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண போற அப்படி தானே? ஷபாவுக்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ண போறேன், அவங்க அப்பாவுக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ண போறது இல்லை அப்படின்னும் போது, ஏன் அவருக்கு மட்டும் ஹெல்ப் பண்ற, ஷபாவுக்கு மட்டும் தான்? பிகாஸ் ஐ எம் டாக்டர், ஆஸ் அ டாக்டர் வந்து நான் என்னோட கடமையை செய்யணும் இல்லையா? சின்ன வயசுலேயே அவங்க அம்மாவை தவறிட்டான். ஸோ அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்னு. சரி சரி நீ எங்க போறேன்னு எனக்கு புரியுது அப்படின்றான். ஏய் சும்மா இருமா, நீ வேற வாய மூடிட்டு, நான் அந்த பையனுக்கு தான் ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு. சரி ஓகே நம்பிட்டேன், டாக்டர் குயின் ரொம்ப நல்லவங்க இல்லையா, ரொம்ப நல்லவங்க இல்லையா அப்படின்னு கிண்டல் பண்றான். சரி சரி நீ வாய மூடு, நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண தான் போறேன்னு சொல்றாங்க. ஸோ இதை அப்படியே உங்களுக்கு 2 பேருக்கு நடுவில் கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கு.
ஸோ அடுத்துக்கு படம் வந்து எங்கே நகருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இவங்களோட டீலிங், அதாவது வந்து இப்போ ஷபாவோட பர்த்டே வந்து எப்படி கொண்டாடலாம் அப்படின்றது தான் அடுத்த டீலிங். ஸோ இதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வழியாக இந்த ஹீரோயின் வந்து முடிவு பண்ணி, சரி நம்ம எப்படியும் ஷபா ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களே முன் வந்து ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஹீரோவோட ஆஃபீஸ் போனோன்னா எப்பயும் போல நம்ம ஹீரோவோட ஆஃபீஸ் வந்து சுற்றி பார்க்குறாங்க. பரவாயில்லையே, பெரிய ஆஃபீஸாக தான் வச்சிருக்கிறிய, ஓகே ஓகே அப்படின்றாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து எப்பயும் போல நம்ம ஹீரோ வந்து அக்ரிமெண்ட் நீட்டுறாரு. அட நீ வேற ஏன்பா எப்பா பாரு வந்தவன ஒரு அக்ரிமெண்ட் வர நீட்டிடுறாரு, வெயிப்பா அப்படின்னு. இல்லை படிச்சு பாருங்க. ஸோ நம்ம 2 பேருக்கு இருந்து நம்ம வந்து ஒரு கொலாபரேஷன் பண்ணிப்போம். நீங்க வந்து உங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற மாதிரி ஒர்க் பண்ணுங்க. ஒர்க் பண்ணிட்டு ஈவினிங் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல வந்து என் பையனை வந்து பாத்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்க பர்த்டேக்கு நீங்க என்னென்னலாம் ட்ரீட் பண்றோம், நம்ம 2 பேர் சேர்ந்து என்னென்னலாம் பண்றோமோ அது எல்லாத்துக்கும் வந்து நான் உங்களுக்கு வந்து பே பண்ணிடுறேன்னு, எப்பா பாரு நாள் அக்ரிமெண்ட் மணி அக்ரிமெண்ட், இதை விட்டா வேற ஒண்ணுமே தெரியாதுன்னு போல சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டை படிச்சு பார்ப்பாங்க. அவங்களுக்கே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். இவ்வளவு பணமும் நம்மளுக்கு கிடைக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பக்கத்துல இருக்கிற பெண் எடுத்து சைன் போட வைப்பாங்க. உடனே அவர் சொல்வார், இது வந்து பென் இல்லம்மா பென்சில், சைன் வந்து நீ பென்சில் எல்லாம் போட முடியாது அப்படின்னு. சரி ஒரு அறிவாளியே பெண்ணை கொடுப்பாங்கன்னா பெண்ணை கொடுப்பாங்க. பெண்ணை எடுத்து வந்து சைன் பண்ணோன்னா அவர் வந்து ஆச்சரியமாயிடுவார். என்ன நீ இப்படி சைன் பண்ணியிருக்கிற அப்படின்னு. என்னன்னா அந்த அக்ரிமெண்ட்ல வந்து நான் எதிர்பார்க்கறது இவ்வளவுதான் அமௌண்ட் அப்படின்னு. ஏமா இவ்வளோ எதிர்பார்க்குறேன்னா, நான் வந்து அந்த பையனை மட்டும் பார்த்து அவனோட பர்த்டேக்கு வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு அவனை வந்து டாக்டராக இருக்க தான் விரும்புகிறேன். அவன் அதெல்லாம் இவ்வளோ பண்ணலாம் எனக்கு வேண்டாம். ஆஸ் அ ஃப்ரெண்ட், என்னோட ஷபாவோட ஃப்ரெண்டாக நான் என்ன பண்ணுமோ அதை நான் பண்ணுறேன். ஷபாவோட டாக்டராக நான் என்ன பண்ணுமோ அதை பண்ணுறேன்னு சொல்லி ஒரு நார்மல் அக்ரிமெண்ட்டுக்கு அவங்க சைன் பண்ணி 2 பேரும் கொலாபரேஷன் ஆயிடுறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ 2 பேரும் சேர்ந்து ஷபாவோட பர்த்டேக்காக அவனுக்கே சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி இந்த கேக்ஸு, வேறு என்னென்ன டெக்கரேஷன்ஸு, அதே மாதிரி கலர்ஸு இதெல்லாம் பண்ணணும் இல்லையா? இதுக்கு எப்படி 2 பேரும் பண்ணலான்னு சொல்லிட்டு 2 பேரும் பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஆள் என்ன பண்ணுவார், எப்பயும் போல கம்பெனி மாதிரியே இதில் என்னென்ன டெக்னிக்ஸ் வரணும், என்ன எல்லாமே சீரியஸாக கொண்டு போவார். இவ்வளோ இப்படி தான் இருக்கணும், இந்த கலரில் தான் இருக்கணும். இந்த அப்போ லேடி என்ன சொல்லுவா, ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, எப்பா நம்ம என்ன கம்பெனியில் போய் ஏதாவது ஒரு ஆர்ட்டை போய் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம், நம்ம என்ன ஒரு ப்ரோக்ராமுக்கு போகிறோம், இல்லை ப்ராஜெக்டாக பண்ண போகிறோம். நம்ம இது வந்து ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு ஃபன்னாக எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணணும். நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்கப்பா, உங்ககிட்ட ஒரே பெரிய தலைவலியாக போச்சு, எனக்கு முதல்ல பசிக்குது சார், டீ கொண்டு வான்னு சொல்லணும் அப்படின்னு ஒரு கை தட்டினோன்னா பெரிய ஃபுட்டே வந்துடும். ஸோ ஹீரோயினுக்கு பிடிச்ச ஃபுட்டு எல்லாமே வந்துடும். பார்த்தோன்னா பயங்கர சுவாரஸ்யம், ஆகா இதெல்லாமே கிடைக்கும் இங்கே அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுவாங்க. அப்படியே சாப்பிட்டு மயக்கத்தில் மந்தத்தில் தூங்கிடுவாங்க. காரில் கூட்டு போயிடுவார். ஸோ காரில் கூட்டு போய் என்ன ஆகுதுன்னா, இந்த வீடு வந்துடும். ஹீரோ வந்து எழுப்பி பார்ப்பாரு, அந்த மாதிரி எழுந்துக்கவே மாட்டாங்க. சரி ஒரு வழி பண்ணுவார். ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொன்னார் பார்த்தீங்களா, ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட இது மாதிரி வந்து பிரேஸ்லெட் ஒன்று இருக்குது, இது வந்து லவ்வரோட பிரேஸ்லெட்டு, இவங்க எங்கெங்கெல்லாம் ஆக்டிவாக இருக்காங்க, என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க, கம்ப்ளீட்டாக வந்து டெம்பரேச்சர் முதற்கொண்டு எல்லாமே மானிட்டர் பண்ணுன்னு சொன்னா இல்லையா, அந்த பிரேஸ்லெட் என்ன பண்ணுவான் ஹீரோயினோட கையில், அவங்க தூங்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவான், கையில் போட்டு விட்டுருவான். ஸோ இது தெரிஞ்சவொன்னே டக்குன்னு ஹீரோயின் எழும்பிடுவாங்க. எழுந்தவொன்னே என்ன பண்ணுறீங்க நீங்கள், இல்லை ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு பிரேஸ்லெட்டு, எதுக்கு பிரேஸ்லெட்லாம் போடுறீங்க, என்ன பேட் ஹேபிட் அப்படின்னு. இல்லைம்மா இது வேற பிரேஸ்லெட்டு, இது வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். அவங்க வேற மாதிரி சமாளிப்பான். நீ ஷபா கூட இருக்கும் போது நீ எங்கே ஆக்டிவாக இருக்கியா, இல்லை தூங்கிடுறியா, இல்லை வேற ஏதாவது அந்த இடத்துல நீ ப்ரெசென்ட்டாக இருக்கியா இல்லையான்னு அதுக்காக நான் வந்து இந்த பிரேஸ்லெட்டை போடுறேன், இந்த பிரேஸ்லெட் நீ வச்சுக்கோன்னு சொன்னோன்னா, சரி ஓ அதுக்காகவா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், இந்த பிரேஸ்லெட்டில் வாங்கி வச்சுப்பா. ஸோ பிரேஸ்லெட்டை கையில் மாட்டோன்னா 2 பேரோட பிரேஸ்லெட்டு இப்போ ஆக்டிவேட் ஆகிடுச்சு. சரி ஓகே நான் கிளம்புறேன், டைம் ஆச்சுன்னு சொல்லோன்னே அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்த விட்டு நகர்ந்து வெளியில் போவாங்க. ஸோ இவருக்கு வந்து இப்போ இதுலேருந்து அதாவது என்னன்னா, இப்போ 2 பேருக்கும் உள்ள ஒரு பாண்டிங் இதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவர் என்னென்ன பண்ணுறாருன்னு அந்த அம்மா பார்க்குறாங்களோ இல்லையோ, ஆனால் அந்த அம்மா என்னென்ன பண்ணுறாங்கன்னு கண்டிப்பாக வந்து இவர் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பார். எல்லாமே இவர் போட்டிருக்க பிரேஸ்லெட்டில் வந்து கண்டிப்பாக அந்த எல்லாமே லைவ் டெலிகாஸ்ட் எப்படி வரும் அந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக வந்துடும். ஸோ இது அப்படியே படத்தை மெதுவாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க. அப்படியே ஷபா வந்து தூங்கிட்டு இருக்காரு. அவங்க அப்பா வந்து ஷபாவோட ரூமுக்கு போறாரு. ரூம்ல போனோன்னா அவங்க அப்பா பார்த்தோன்னா திரும்பி படுத்துப்பான். உடனே துப்பாக்கி எப்பயும் போல எடுத்து டன்னு சுட ஆரம்பிச்சிருவான். நீ என்ன சுட தானே போற, சுடு, பட் ஆனால் நான் ஒரு விஷயத்த சொல்றேன், அதுக்கப்புறம் நீ சுடு அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னா, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு டாக்டர் குவின் வராங்க, அவங்க நம்ம வந்து நம்ம கூட பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம்னா ஒரே ஷபாக்கு ஒரே சந்தோஷம். உடனே எழுந்துப்பான். அப்படியா, என்னப்பா சொல்ற, நீ உண்மையை சொல்றியா இல்லை பொய் சொல்றியாப்பா? உண்மையை தான்ப்பா சொல்றேன் மேம், அந்த ஆண்டி வந்து நம்ம வீட்டுக்கு வர போறாங்க, நம்ம கூட பர்த்டே செலிப்ரேட் பண்ணவங்க உனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ப்பா அப்படின்னு அப்படியே வந்து படத்தை வந்து எங்கே கொண்டு போகிறாங்கன்னா, அந்த ஹீரோயினோட வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, பயங்கர ஃபீவர், பயங்கர தலைவலி, உடம்பே சுத்தமாக முடியல. ஸோ உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து, ஒன்று உனக்கு தலைவலியா, அப்போ இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணினாமே, நம்ம ஷபா வீட்டுக்கு போவேனாமே அப்படின்னு சொல்லி வேண்டிய நக்கலாக பேசுகிறாங்க. அதெல்லாம் முடியாது, என் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, இது எப்போயுமே நான் கரெக்டாக இருப்பேன், இதெல்லாம் பின் வாங்கவே மாட்டேன், முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டேன்ற மாதிரி நான் கண்டிப்பாக போயே தீர்வேன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் மழுப்பெல்லாம் பேசுகிறாங்க. ஷபாக்காக நான் போய் தான் ஆவன்ச்சு. உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்க, சரி
சரி நீ நடத்துமா நடத்து, நீ எதுக்காக போறேன்னு எனக்கு தெரியுமா, அடே நீ சும்மா இருமா, நான் ஷபாக்காக தானே போறேன், நீ வேற சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படத்தை வந்து மீட்டிங் கூட்டு போறாங்க. அந்த ஹீரோ வந்து எப்பயும் போல தலைவர் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. மீட்டிங்ல சும்மா இல்லாம அந்த பேண்டை வந்து அடிக்கடி பார்த்துட்டே இருப்பாரு. பேண்ட்ல வந்து ஒரு ரெட் சிக்னல் வரும். அதாவது ரெட் சிக்னல்னா என்னன்னா, சம்திங் ஏதோ ப்ராப்ளம், ஹீரோயினுக்கு ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சம் அன்கண்டிஷனல் மெசேஜ் வரும். ஸோ இதை வந்து ஹீரோ வந்து பார்த்துருவாரு. ஹீரோ பார்த்தவொன்னே என்னன்னா, என்ன பண்ணலாம், மீட்டிங்கை கேன்சல் பண்ணலாமா இல்லை வேற என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு, சரி எனக்கு ஒரு அஃபிஷியலாக ஒரு பர்சனல் ஒரு விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, நீங்கள் மீட்டிங்கை நம்ம அப்புறமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு மீட்டிங் நம்ம கேன்சல் பண்ணலாம்னா நீங்கள் எல்லாரும் எழுந்து போங்கன்னு சொன்னோன்னா எழுந்து போயிடுவாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுவார், இவருக்கு ஒன்றுமே புரியாது, ஏன் இந்த பேண்ட் வந்து ரெட்ல அடிக்குது, ஸோ ஹீரோயினுக்கு வந்து என்ன நடக்குது, ஏதாவது ஆபத்தில் இருக்காங்களா இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளமா இல்லை உடம்பு முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுவார். ஸோ ஃபோன் பண்ணோன்னே என்ன ஆகும்னா, அப்படியே வந்து அந்த ஹீரோயின் வந்து ஃபோன் பண்ணா, என்ன உனக்கு உடம்பு சரியில்லையாமே. உடனே இந்த ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, என்னயா ஐயோ நீ இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டியா, தெரியாம வீட்டுக்குள்ள பூந்துட்டியா, எப்போ பூந்த, நைட்டு பூந்தியா இல்லை காலைல பூந்தியா, சுற்றி பார்ப்பாங்க, எங்கேயா இருக்கனா, இல்லை உங்ககிட்ட இருக்கல பேண்டு, அது எனக்கு அதுதான் எனக்கு சொல்லிச்சு, இதுக்கு தான் பேண்டை கொடுத்து விட்டியா, ஆமாம் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, பட் இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக நான் ஷபா பர்த்டேக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி அப்படியே பேசிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. ஸோ அப்படியே அங்கேருந்து இந்த அம்மா வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் ஹீரோயினுக்கு வந்து ஒரு லேடி வந்து ஃப்ரூட்ஸ் கொடுக்குறாங்க, ஆரஞ்சு கொடுக்குறாங்க. இல்லை எனக்கு கோல்டு சளின்னு, அப்படியா பணம் எடுத்துன்னு போயிடுறமா, இல்லை பரவாயில்ல கொடுங்க, ஆரஞ்சு சாப்பிட்டா ஐயோ அவங்க ஊரில் வந்து ஆரஞ்செல்லாம் சாப்பிட்டா சளி போயிடும் போல இருக்குது, கோல்டு போயிடும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி பாதி ஆரஞ்சு பிச்சு, இந்த நீ பாதி சாப்பிடு நான் பாதி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ இது என்னமோ வித்தியாசமாக இருக்குது. ஸோ இது அப்படியே வந்து படத்தை கொண்டு போகும்போது அந்த லேடி வந்து அப்படியே ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் ஏன் போகிறாங்கன்னா, உடம்பு முடியல, அதனால சீக்கிரமாக பர்மிஷன் போட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ரொம்ப டயர்டு, சுத்தமாக உடம்பு முடியல. ஸோ இதுக்கு நடுவில் ஹீரோயினோட ஃப்ரெண்டு வராங்க, இது மாதிரி எனக்கு ஒரு 10 o'clock ஒரு மீட்டிங் இருக்குது, நான் அர்ஜென்ட்டாக கிளம்பணும், பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு, நீ மறக்காமல் டேப்லெட் போட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுத்து வெளியில் எங்கேயும் போகாத அப்படின்றாங்க. சரி ஓகே நீ பத்திரமா போயிட்டு வான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிளம்புறாங்க. ஹீரோயின் வந்து அப்படியே ரொம்ப டயர்டாக இருக்குது, உடம்பு சுத்தமாக முடியல. ஸோ இதுக்கு நடுவில் கேக் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக நம்மளோட ஹீரோவும் அதே மாதிரி ஷபாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வீட்டுக்கு காரில் போயிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோவுக்கு வந்து நல்லா தெரிஞ்சு போச்சு, ஃபோன் ட்ரை பண்ணுறாரு எடுக்கவே மாட்டாங்க, ஏதோ பிரச்சனை போல இருக்குது, ஏதோ டேஞ்சர் போல இருக்குது. அந்த ரிஸ்ட்டில் வந்து ரெட் வேறு காட்டிட்டு இருக்கு. 2 வாட்டி ஃபோன் பண்ணுறாங்க, 3 வாட்டி ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோனே எடுக்கல. ஷபா கிட்ட சொல்கிறாங்க, ஷபா நீ கார்லேயே வெயிட் பண்ணுறேன், நான் வீட்டுக்கு போயிட்டு மேடம் என்ன பண்ணுறாங்க, ஏன் ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்கள பேசிட்டு நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மேலே போகிறாரு. மேலே போனோன்னா டோர் லாக் ஆயிடுச்சு, தட்டிக்கிட்டே இருக்காரு, திறக்கவே மாட்டேங்குது. இந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியல, ஒரே ஹெட் ஏக் ரொம்ப அதிகமாகி ஒரு மாதிரி கிளேர் ஆகி அதிகமாக டேப்லெட்ஸ் போட்டதுனால அப்படியே பாத் டப்லேயே மயக்கடிச்சு அப்படியே விழுந்துடுறாங்க. இவரும் தட்டி பார்க்குறாரு, எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறதுனே புரியல, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு யோசனை வருது. ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலில் ஷபா கூட இந்த லேடி பேசிகிட்டு இருப்பாங்க, இது மாதிரி ஷபா உன்னோட பர்த்டே என்ன நாளைக்குன்னு கேள்விப்பட்டேன் இல்லையா அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அப்போ வந்து இவங்களோட பர்த்டே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஷபா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, இவர் தட்டி பார்த்துருப்பாரு, திறக்க முடியாது. கடைசியில் பார்த்தீங்கன்னா டோரில் வந்து பாஸ்வேர்டு போட்டிருக்கோம், அந்த பாஸ்வேர்டு போட்டால் தான் அந்த டோர் ஓப்பன் பண்ணோம். இவருக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறது தெரியாது, யோசிச்சு பார்ப்பாரு, என்னடா இருக்கும் பாஸ்வேர்டு நம்பர் அப்படின்னும் போது அன்னைக்கு பேசின டைலாக் ஷபா கிட்ட அந்த ஹீரோயின் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சொல்லுவாங்க, இது மாதிரி இந்த டைமில் தான் என்னோட பர்த்டே, இந்த டைமில் தான் எனக்கு பர்த்டே யாருமே கொண்டாடல, ஏன்னா எனக்கு அந்த டைமில் எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஸோ என்னால் பர்த்டேவே கொண்டாட முடியல, மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே பர்த்டே வந்து கொண்டாடினாங்க, ஏன்னா வேறு மந்தில் வந்தது அப்படின்னு சொல்லி. அது வந்து ஜூன் மந்த்து. ஸோ ஜூன் மந்தில் தான் உங்களுக்கு எக்ஸாம் நடந்திருக்கும். ஸோ அந்த நம்பரு, ஜூன் மந்த்து, அந்த இயர், அந்த இயர் இது எல்லாத்தையும் வச்சு தலைவர் வந்து ஒரு 2 வாட்டி ட்ரை பண்ணுவார், ஃபெயிலியர் ஆகிடும். 3வது வாட்டி ட்ரை பண்ணுவார், அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ டோர் ஓப்பன் ஆனோன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, எல்லா இடத்துலையும் போய் பார்ப்பாங்க, ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஓப்பன் ஆனோன்னா என்ன ஆகும்னா, நேராக போயிட்டு எல்லா ரூமையும் தேடி பார்ப்பாரு, ஒரு ரூம்லேயும் அந்த மேடம் இருக்க மாட்டாங்க. கடைசியில் ஹீரோயின் வந்து பாத் டப்பில் உள்ள மயக்கடிச்சு விழுந்திருப்பாங்க. இவர் வந்து பாத் டப்லேருந்து எட்டி பார்ப்பாரு, ஆகா என்னடா அது இப்படி மயக்கி கிடக்குறாங்களே, இப்போ நம்ம போய் காப்பாற்றலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷனையோடைய படத்தோட எபிசோட் 2 முடிப்பாங்க. ஸோ படம் எக்ஸலண்ட்டாக இருக்குது, ஒவ்வொரு பார்ட்டுமே அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து 3, 4, 5 இல்லைனா 3 and 4 2 எபிசோட் உங்களுக்கு கிளப் பண்ணி போடுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோ பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது ஃபென்டாஸ்டிக்கான ஒரு படத்தில் பார்க்கலாம்.